குர்ஆனை, இந்த வேதத்தை நான் தான் கொடுத்தேன், இதை நான் பாதுகாப்பேன். இது ஒரு பெரிய ஒரு அற்புதம். திருக்குர்ஆன் சொல்லுகிறது, இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன். இந்த அறிவுரையை நாம் தான் இறக்கினோம், இதனை நாமே பாதுகாப்போம். மனிதன் உங்களால் நீங்கள் பாதுகாக்க தேவையே இல்லை, நான் இறக்கி இருக்கிறேன். நீங்க அதுல என்ன விளையாட்டு விளையாடினாலும் சரி, அது கரெக்டான குர்ஆன் இதுதான் என்று நான் பாதுகாப்பேன். உங்களால் ஒன்றும் பண்ண இயலாது என்று மனித குலத்திற்கு குர்ஆன் சவால் விடுகிறது. இது 15வது அத்தியாயத்தில் 9வது வசனமாக இடம்பெற்றிருக்கிறது. சென்ற விவாதத்தில் கூட இந்த வசனத்தை அவங்க எடுத்து காட்டினாங்க. திக்கார் நாங்கல்ல, தௌராத்தையும் திக்கார்னு சொல்ற திக்ர தான், திக்ரை இறக்கணும் எல்லாம் சொல்றாங்க இல்லையா? அப்ப தௌராத்தையும் திக்கார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இஞ்சிலையும் சொல்லப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் ஒரு கேள்வி எல்லாம் எழுப்பினாங்க. அது இங்கதான் பொருத்தமான தலைப்பா இருக்கனால நம்ம அதை கண்டுகொள்ளவில்லை. அதுல இங்க என்ன வருதுன்னா, திக்ரு என்ற வார்த்தை அறிவுரைன்னு அர்த்தம். திக்ருன்னு அறிவுரை. இப்ப நான் பேசுற கூட அறிவுரை தான். திக்ருங்கிற வார்த்தையை எந்த அறிவுரைக்கும் பயன்படுத்தலாம். ஆனா இந்த அறிவுரை அப்படின்னு சொல்லிட்டா சொன்னதுதான் குறிக்கும். அது புஸ்தகம்ங்கிறது எதை வேண்டாலும் எடுத்துக்கொள்ளும். இந்த புஸ்தகம்னு சொல்லிட்டா இதை எடுத்துக்கிறாரு. புஸ்தகம்னு சொன்னா இதுவும் புஸ்தகம், இதுவும் புஸ்தகம், இதுவும் புஸ்தகம்னு சொல்லலாம். இந்த புத்தகம்னா இது மட்டும்தான். அப்ப இங்க என்ன வருது? அஸ்ஸிக்ர்னு வருது. அஸ்ஸிக்ர் என்று சொன்னால் இந்த அறிவுரை, அதாவது குர்ஆன், இந்த குர்ஆனை நான் தான் இறக்கினேன், நான் தான் பாதுகாப்பேன். இது 15:9 சொல்லியாச்சா? இது அற்புதம். இன்னைக்கு வரைக்கும் அது பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. பாதுகாக்கப்படலை என்று சொல்லக்கூடிய எந்த வாதமும் உப்பு சப்பு இல்லாதவை. அதை நீங்க பார்க்க போறீங்க, அந்த வாதங்களையும் பார்க்க போறீங்க. அது எப்படி உப்பு சப்பு இல்லாத வாதம் என்பதையும் பார்க்க போகிறீர்கள். அதே மாதிரி இந்த குர்ஆனை அல்லாஹ் இறக்கும் பொழுது சொல்கிறான், இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா. இந்த குர்ஆனை திரட்டுவதும் பாதுகாப்பதும் ஏன் பொறுப்பு? இந்த குர்ஆனை இறக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவசரமாக மனப்பாடம் செய்வதற்காக முயற்சி மேற்கொள்வார்கள். அல்ல வேணாங்கிறான். அதெல்லாம் ஒண்ணு பேசாம என்ன சொல்றது கேட்டுக்கிட்டு அது பாட்டு பதிஞ்சிரும். இதா கரனாகு பத்தபி குர்ஆனா, நாம ஓதும் போது நீ பாட்டு கேட்டுக்கிட்டே இரு. இன்ன அலைனா, நான் பாதுகாப்பேன். எனக்கு எப்படி பாதுகாக்க தெரியும்? டேப் ரெக்கார்ட்ல பதிவாகிற மாதிரி நான் பாதுகாத்து வச்சிருவேன். அப்படிங்கறத 75வது அத்தியாயத்துல 17வது வசனத்துல சொல்லி, நான் தான் இதுக்கு பாதுகாக்க பொறுப்பாளன், வேற யாரும் இந்த குர்ஆனுக்கு காவலன் கிடையாது என்று குர்ஆன் அடித்து சொல்கிறது. அதே மாதிரி இந்த குர்ஆன்ல கை வைக்கிறதுக்கு மற்றவனெல்லாம் விடுங்க, நபிகள் நாயகத்துக்கு அதிகாரம் கிடையாது. எந்த அளவுக்கு பாதுகாக்கப்பட்டது இது? இதுல கை வைக்கிற அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகத்திலிருந்து கேட்டாங்களாம், காலல்லதீன லா யர்ஜூன லிகானா யத்தி பி குர்ஆனின் கைரி ஹாதா. முஹம்மதே, வேற குர்ஆனை கொண்டு வாவேன், எங்களுக்கு இது பிடிக்கல என்று அவர்கள் கேட்கிறார்கள். அப்ப அவ பத்தில்கு அல்ல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுவேன், இதே இருக்கட்டும், அப்படி ஒன்னு ரெண்டு மாத்தி கொடுவேன் என்று கேட்கிறார்கள். நபியை நீங்கள் சொல்லுங்கள், மா யகூனுலி அன் உபத்திலஹு மின் தில்காய் நஃப்ஸி, என் புறத்திலிருந்து மாற்றுகிற அதிகாரம் எனக்கே கிடையாது. இன் அத்தபியு இல்லாமா யுகா இலைய, எனக்கு அறிவிக்கப்படுவதைத்தான் சொல்ல முடியுமே தவிர நானே கூட கை வைக்க இயலாது. எப்படி பாதுகாக்கிறாங்க அல்லாஹ்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அதில் கை வைக்க கூடாது என்ற அளவுக்கு பாதுகாப்பதாக 10வது அத்தியாயத்தில் 15வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி சொல்லி காட்டுகிறான், எச்சரிக்கை அவர, இந்த முகம்மது நம்ம சொல்லாத ஒன்ன சேர்த்து சொன்னார்னு வைங்க, அவருடைய நாடி நரம்ப பிடிப்போம். உளவு தகவல அலைனா பாதல் அகாவில், சில சொற்களை அவர் இட்டுக்கட்டி சொல்வாரையானால் அகதுனா மின்ஹு பில் யமீன், அவரை வழக்கரத்தால் பிடித்து விடுவோம். இந்த குர்ஆன்ல கை வைக்க முகமது நபிக்கும் அதிகாரம் கிடையாது, செய்தால் கடும் தண்டனை நான் கொடுப்பேன்னு சொல்லி அவங்களுக்கு கூட அந்த அதிகாரம் கிடையாது என்று 69வது அத்தியாயத்தில் 41 இருந்து 50 வரைக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 10வது அத்தியாயத்தில் 37 சொல்லி காட்டுகிறான், உமாக்கான ஹாதல் குர்ஆனு ஐயுஃப்தரா, இது இட்டுக்கட்டப்பட்டது அல்ல, முகமது என்ற ஒரு மனிதரால் இட்டுக்கட்டப்பட்டது அல்ல, இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்தது என்று இந்த 10வது அத்தியாயத்திலையும் 37 வசனத்திலும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இதுதான் இந்த விஞ்ஞான முன்னறிவிப்பை விட பெரிய முன்னறிவிப்பு எது? இந்த குர்ஆன் நான் பாதுகாப்பேன். எந்த காலத்துல? பேப்பர் இல்லாத காலத்துல, பிரிண்ட் இல்லாத காலத்துல, பெயிண்டிங் இல்லாத காலத்துல
இந்த மாதிரி எழுத்தறிவு இல்லாத ஒரு சமுதாயத்துக்குள்ள இறக்கி இதை நான் பாதுகாப்பேன் என்று அல்லாஹ் ஒரு அறைகோல் விடுகிறான். அது இன்றளவும் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் பாதுகாக்கப்படலை என்பதற்கு பல வாதங்களை எடுத்து வைப்பார்கள். நீங்கள் மேலோட்டமாக பார்த்தீர்களே ஆனால் ஆமா பாதுகாக்கப்படாத மாதிரி தெரியுது என்று நினைப்பீர்கள். Dear brothers, apart from this, there is a very clear, important proof from the Quran which proves that it is a divine revelation. For example, if you read Quran, chapter 15, verse 9, Allah clearly says, Inna nahnu nazzalladina wa innahu la hafilun. We have revealed this and we will only preserve this. And Allah clearly says that whatever is revealed as Quran is the responsibility of Allah to preserve it. And 14 centuries have crossed and still we have the preserved copy of preserved Quran to prove that this is divine revelation. Similarly, in verse 75, chapter 75, verse 17, Allah clearly says that Inna alayna jamahu wa Qur'ana. It is our responsibility to compile the Quran. So, when Prophet Muhammad sallallahu alaihi wasallam was not able to learn it by heart, Allah clearly said that it is our responsibility to teach him Quran. It is our responsibility to compile the Quran. And similarly, chapter 10, verse 15, Allah clearly said, Ida wala taqawwala alayna balal aqabil la ahadahum. If Allah gives a clear warning here saying that if Prophet Muhammad, there is no one who can touch the Quran, and the ultimate authority for Quran as considered by disbelievers was Prophet Muhammad sallallahu alaihi wasallam. Allah even warns this ultimate authority, Prophet Muhammad sallallahu alaihi wasallam, that even if you dare to touch the Quran, even if you dare to alter few words of the Quran, I shall hold you with my right hand and cut your nerves down. So such clear proof that Quran is preserved, and even Prophet Muhammad sallallahu alaihi wasallam did not have his own opinion in it, did not have rights to alter even a single word in that. This clearly shows that however it is revealed, in the same form it has been preserved. Consider the highest authority, Prophet Muhammad sallallahu alaihi wasallam, even he is not able to touch, even he is not able to alter even a single word from Quran. Imagine the divinity, imagine the revelation, how divine it is, how well preserved it is. இப்ப இந்த குர்ஆன் பாதுகாக்கப்படல என்று சொல்லக்கூடிய வாதங்கள் அவங்க வராத காரணத்தினால் நம்முடைய சகோதரர்களை என்ன செய்வாங்க, அவங்க கேள்விகளை எடுத்து வைப்பாங்க. என்னென்ன கேட்கறாங்க என்பதை அவங்க எடுத்து வைப்பாங்க. நம்ம என்ன செய்வோம், அதுக்கு ஆன்சர் கொடுப்போம். சொல்லுங்க, வாதங்களை எடுத்து வைங்க. Since they haven't showed up for the debate, so we are only putting their allegations. Our own brothers will put all the allegations as raised by the Christian community, and inshallah we'll answer each and every one of them. முதல்ல நாம் குர்ஆனை நாம் பாதுகாத்தோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றதாக உங்களோட எதிர்த்தரப்புல நான் சொல்லி காட்டினாங்க. அதற்கு சில குர்ஆன் வசனங்களை ஆதாரமாக காட்டினார்கள். அவங்க தான் அதை விமர்சனம் பண்ணாங்க, அதை ஆதாரமாக காட்டினார்கள். நாம வைக்கக்கூடிய முதல் வாதம் என்னவென்றால், குர்ஆன் பாதுகாக்கப்படவில்லை என்பதற்கு அடுக்கடுக்கான சான்றுகள் நம்மிடத்தில் இருக்கின்றன. அதுல முதலாவது சான்று, அப்துல்லா இப்னு மசூத் என்ற ஒரு சஹாபி, அவருக்கென்று தனியாக ஒரு குர்ஆனை வைத்திருந்திருக்கின்றார். அவர் வைத்திருக்கக்கூடிய குர்ஆனில் முதலாவது சூறாவும், அதாவது அல் ஃபாத்திஹான் நீங்க சொல்றீங்களே அந்த சூறாவும் 113 மற்றும் 114 ஆகிய சூறாக்கள் இல்லை என்பதை நாங்கள் பகிரங்க குற்றச்சாட்டாக வைக்கின்றோம். இதற்கு முதலில் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். For that, first point is, we put up to TNTJ that Affan ibn Muslim, he informed, stating that some passages which was written in Kitab al-Tabaqat, which says Ibn Masud and Zaid bin Thabit, both of them contradict each other while reciting Quran. Ibn Masud, which when he has the Quran, in his Quran, surah number 1 and the last 2 surahs were missing. So we are asking, if the Quran is preserved,
then why Ibn Masud? He is one of the companion. Prophet sallallahu alaihi wasallam ordered the Muslims to learn the Quran from the Ibn Masud. He is one of the companion. So in Ibn Masud Quran, three surahs are missing, but the Quran which we have right now, it has 3 surahs additional. So which proves that the Quran is not preserved. அன்பு சகோதரர்களே, இத கேட்கும்போது குர்ஆன்ல குழப்பம் இருக்குங்கிற மாதிரி தெரியுதுல. 114 சூரா நம்ம கையில வச்சிருக்கிறோம். இப்னு மசூதுங்கிற ஒரு சஹாபி அவரிடமிருந்து குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அப்படி 4 பேரை சொன்னதில் அவர் ஒரு ஆளு. அவருடைய குர்ஆன்ல அல்ஹம்து சூரா இல்ல, அவருடைய குர்ஆன்ல குல் அஊது பிரப்பில் ஃபலக்ங்கிற சூரா இல்ல, குல் அஊது பிரப்பின் நாஸ்ங்கிற சூரா இல்ல, 111 தான் இருக்கிறது. 3 சூரா அவருடைய குர்ஆன்ல மிஸ்ஸிங்கா இருக்குன்னா எங்க பாதுகாக்கப்பட்டிருக்கு என்று கேட்கிறார்கள். ஆனால் இது மாதிரி கேட்கிற அனைத்துக்கும் ஒரே பதிலா இருக்கிற காரணத்தினால இது இன்னும் இது மாதிரி என்னென்ன இருக்குதோ எல்லாத்துக்கும் பதில் ஒண்ணுதான். கேள்வி 25 கேட்டாலும் அனைத்துக்கும் இஸ்லாத்துல என்ன இருக்கு, தெள்ள தெளிவான ஒரே ஆதாரத்துல எல்லாமே அடிபட்டு போயிடும். உங்களுக்கு புரியும் அது. அப்ப அது பெரிய ஆதாரம், அதுவே நீண்ட நேரம் விளக்கக்கூடிய ஆதாரம். அதுல எல்லா கேள்விகளும் அடிபட்டு போயிடும். மனசுல வச்சுக்கிறங்க. இப்படி ஒரு கேள்வியில டவுட் கிளப்பி இருக்கிறார்கள். அதாவது 114 111 குழப்பம் உங்களுக்கு இருக்குதுங்கிறாங்க. சொல்லுங்க. Dear brothers, the other side, they put a question. To layman Muslim, it might appear that it is a very valid claim. They said that Ibn Masud had a version of Quran which did not have 3 surahs what you have in your hand. It did not have Surah Fatiha, and it did not have Qul A'udhu bi Rabbil Falaq, that surah, and it did not have Qul A'udhu bi Rabbin Nas. These 3 surahs are missing. That's the claim they pose. For a normal Muslim who reads, who at least listens to what they say, it will appear as if Quran is corrupted and whatever Quran we have is not in the preserved form. But we have a very valid answer for all that, and that itself is like a self-explanatory. It will take so long, and have it in your mind that we have an answer for this and we will answer them. அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று இவர்கள் சொல்லக்கூடிய நபிகளாருடைய தோழர் அவர்கள் நபிகள் நாயகம் காட்டி தந்த அடிப்படையில் அந்த குர்ஆனை திரட்டவில்லை என்பது சஹீஹுல் புகாரி வால்யூம் நம்பர் 6 புக் நம்பர் 16 பேஜ் நம்பர் 201 இல் உள்ளது. The Quran which we Muslims have right now, which is compiled by the Abu Bakr, but his compilation is not complete. He is not compiling how the Prophet Muhammad sallallahu alaihi wasallam did. Prophet compiled the Quran. He asked his companions to written it in leaves and bones. The bones which you have seen in a last debate, who people will remember. But the Quran which Abu Bakr compiled, it is completely different methodology as Prophet Muhammad has practiced. In the Sahih Bukhari, volume 6, book number 60, hadith number 201 says, narrated by Zabid bin Dabit al-Ansari, one of the great companion. He says, I found with Kuzaima 2 verses of Surah At-Tawbah which I had not found with anyone else. So these last 2 verses which were not with the other Sahabas. So this is the one evidence which we ask to TNDJ. அடுத்து சஹாபாக்களுடைய காலத்துல வார்த்தை மாற்றத்தோடு பல வகையான குர்ஆன்கள் இருந்ததற்கு அபுதாவூதுடைய அல் மாசிப் என்ற நூலிலே ஆதாரம் கிடைக்கின்றது. There is another question in the book of Abu Dawud, Al-Masib. In that, the Quran has a different text. Let me read out the verse, Surah number 2, verse number 196. In one of the companions' Quran, it was written, perform the pilgrims to God. And another companion, the word is written like, perform the pilgrims to the Kaaba. So, word itself differing between the Sahabas. Zayd bin Zabitum அதோடு இப்னு மசூதும் 2 மாறுபட்ட குர்ஆனை வைத்திருந்திருக்கின்றார்கள். As we said earlier, Zayd bin David and Ibn Masud has a 2 different version of the Quran. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று சொல்லப்படுவர் தொடுத்த அல் அஹ்ஸாப் குர்ஆன் அந்த அத்தியாயத்திலே 140 வசனங்கள் குறைவாக இருந்துள்ளது. In Surah Al-Ahzab, when Usman was compiled, it has only 70 verses.
But the Quran which we have right now, it has around 200 verses. So he's missed out the 140 verses which is added later. அல் பக்காரா என்ற அத்தியாயத்திலே 232வது வசனத்தில் ஆயிஷா அவர்கள் மாறுபாடு கொண்டுள்ளார்கள். Aisha radiallahu anhu has a different opinion on chapter number 2, verse number 238. உஸ்மான் அவர்கள் குர்ஆன் வசனத்தையே மாற்றி கூறியுள்ளார். Usman changed the Quran. உபை இப்னு கஅப் அவர்களுடைய குர்ஆனிலே அல் ஹஃப் அல் கஹல் என்ற 2 அத்தியாயங்கள் கூடுதலாக இருந்துள்ளன. Ubay ibn Ka'b, he is also one of the great Sahaba. The Quran which he has 2 extra surahs, Al-Hafd, the Hast, and Al-Kahal, the separation. அல்லாஹ் குர்ஆனிலே லா முபாத்திலா லி கலிமாத்திலா என்று கூறி இருக்கின்றான். பல வகையான குர்ஆன்களை உஸ்மான் எரித்துள்ளார். Usman burned all the Qurans other than which he compiled. So Muslims were lost most of the verses which Prophet revealed to the human. இது ஒரு வகையான குற்றச்சாட்டு தோழர்களே. அதற்கடுத்து இவர்கள் தொகுத்துள்ள இந்த குர்ஆன், இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு நீங்கள் அதிர்ச்சி அடைய வேண்டாம். இது முஸ்லிம்களுக்கு ஒரு புதிய செய்தி. இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் வெளிக்கொண்டு வருவதற்காகத்தான் நாங்க இந்த மாதிரியான விவாதங்களை ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். அதாவது நீங்க வைத்திருக்கிறீர்களே, முஸ்லிம்கள் வைத்திருக்கிறதாக சொல்கின்றார்களே குர்ஆன், அது நீங்க எல்லாரும் உலகம் முழுவதும் ஒரே விதமான குர்ஆன் தான் இருக்கின்றது என்று நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் வர்ஸ் குர்ஆன், ஹப்ஸ் குர்ஆன் என்று 2 விதமான குர்ஆன்களை இவர்கள் வைத்திருக்கின்றார்கள். நாங்க ரொம்ப சிரமப்பட்டு இதற்குண்டான ஆதாரங்களை தொகுத்திருக்கின்றோம். ஆதாரம் கேட்டக்கூடாது, காட்டக்கூடிய ஆதாரங்களை மட்டும் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதாவது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வர்ஸ் குர்ஆன், ஹப்ஸ் குர்ஆன் என்று இவர்கள் வைத்திருக்கக்கூடிய குர்ஆன்ல வர்ஸ்ல உள்ளது ஹப்ஸ்ல உள்ளதும் உள்ள வித்தியாசத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். வர்ஸ் குர்ஆனிலே 3வது அத்தியாயம் 83வது வசனத்துல எப்படி போட்டிருக்கிறாங்கன்னா தபூன் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஆனால் ஹப்ஸ் குர்ஆனிலே யபூன் அப்படின்னு உள்ளது. அதே மாதிரி அல் பக்கரா 2:58வது வசனத்திலே யோஃபிரு என்று ஒரு இடத்திலும் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஹப்ஸ் குர்ஆனிலே நஃபிரு என்றும் உள்ளது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2 அல் பக்கரா 85வது வசனத்திலே யாமலூன், அதுக்கு மாற்றமாக தாமலூன் என்று உள்ளது. இந்த மாதிரியான ஆதாரங்கள் நாங்கள் அடுக்கடுக்காக வைத்திருக்கின்றோம், பக்கம் பக்கமாக வைத்திருக்கின்றோம், நிறைய வைத்திருக்கின்றோம். இதற்கெல்லாம் இவர்கள் இப்பொழுது பதில் சொல்ல வேண்டும். இதற்கு இறைவனுடைய வார்த்தைகள் மாற்றப்படாது என்று இவர்கள் சொல்லினார்கள், குர்ஆனிலே காட்டினார்கள். அதற்கு நேர் மாற்றமாக இது இருப்பதை நாங்கள் காட்டுகின்றோம். இதற்கும் அருமையான பிஜே அவர்கள் பதில் சொல்லியாக வேண்டும். Dear brothers, don't be shocked. You believe that only one Quran you have, but actually there are 70 type of Quran. Each has a variation. Let me take an example of 2 Quran, Warsh and Hafs Quran. Warsh, the Quran which you have is Hafs Quran. Whatever you have, it is Hafs Quran. Overall India, Pakistan, everywhere, whatever Quran which you use is Hafs Quran. There is another Quran, Harsh Quran. Sorry, whatever you have, it's Hafs Quran. The Warsh Quran which has different words than the Hafs Quran which you have. Take an example, chapter number 3, verse number 83. In Warsh it is you seek, but in the Hafs it is they seek. Take another verse, chapter number 3, 157. In Warsh it is you amass. In Hafs Quran they amasses. And chapter number 4, verse number 14, it says we will make him enter. And another version it will say he will make him enter. So there are lot of word differences between the Hafs Quran and the Warsh Quran. You may ask, where is the Warsh Quran? So don't ask the proof. If you have a proof, if you ask, then there are the Warsh Quran which is available. Some countries like North Africa, Syria, even the Warsh Quran people have opened the branches in London as well. Now it is growing. So there are 2 different versions of the Quran which is present in the world. அதே போன்று சகோதரர்களே, சமர்கண்டிலும் தாஸ்கண்டிலும் 2 விதமான குர்ஆனை வைத்திருக்கின்றார்கள். அதனுடைய மூல பிரதியில் இருந்து நாங்கள் ஜெராக்ஸ் எடுத்துக் கொண்டு வந்திருக்கின்றோம்.
கொஞ்சம் இதுல வீடியோல கொஞ்சம் போக்கஸ் பண்ணி காட்டுங்க. அதாவது இந்த சமர்கண்டினுடைய குர்ஆன்ல நீங்க பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய எழுத்துக்கள் இப்ப உள்ள குர்ஆன்ல அலைஹா இது அதனுடைய மூலப்பிரதியில கிடையாது. இந்த மாதிரி சமர்கண்ட் குர்ஆனிலும் தாஸ்கண்ட் குர்ஆனிலும் நாங்கள் நிறைய தேடி கண்டுபிடித்து ஆய்வு செய்து வெளியிட்டிருக்கின்றோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த வாவ் இல்ல இங்க உள்ள மாற்றங்கள் இதெல்லாம் நீங்க பாக்குறீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாங்க எடுத்து வச்சிருக்கிறோம். சமர்கண்டுக்கே நேரா போய் பார்த்துட்டு வந்தோம். அப்படின்னும் பொழுது இதெல்லாம் குர்ஆன் மாற்றப்படவில்லை என்று இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களே, இதற்கு நேர் மாற்றமாக இருப்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். இதிலிருந்தே குர்ஆனில் இவர்கள் விளையாண்டி இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் நிரூபித்து விட்டோம். There are two types of manuscripts that we have got. One is the Samarkand Quran, the other script is Samarkand. The other one is Tashkent Quran, and we have the copies. We went to Samarkand, we got the copies. You can see, we are showing in the camera, you can see this. This is the Samarkand Quran, and this is the Tashkent Quran. You can see the differences. In one place, it says Alayha, in the other place, it says something different. You can see this. We have the manuscripts. This is the original manuscript. They say that the Quran is not changed, but it is changed. We have the proof. Let them answer the question. அதே போன்று உபை இப்னு காப் என்பவர் தனியாக ஒரு குர்ஆனை வைத்திருப்பதற்கு ஆதாரங்கள் கிடைக்கின்றன. Like that, Ubay ibn Ka'b also has one of the manuscripts where we can see that the Quran is changed. அதுபோன்று 7 விதமான குர்ஆன்கள் ஓதப்பட்டிருக்கின்றதற்கு எங்களிடம் 7க்கும் மேற்பட்ட ஆதாரங்கள் இருக்கின்றன. Likewise, we also have where it is 7 types of ways the people they read the Quran. We have the proof for that. அதே போன்று இப்னு உமர் அவர்கள் சொன்னதாக இத்கான் என்ற நூலிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. Likewise, Ibn Umar also said there is a correction in the Quran that is said in the book of Itqan. குர்ஆன் என்பது முழுமையாக்கப்படவில்லை என்றுதான் ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டும் என்று இப்னு உமர் கூறியதாக ஆதாரப்பூர்வமான செய்திகள் தெரிவிக்கின்றன. We have the evidence. The Ibn Umar said that the Quran is not complete. We have the evidence for that. அல்-பாரி சொல்லியுள்ளார். Al-Bari said. அல்-மசூதி சொல்லியுள்ளார். Al-Masud said. அல்-கஜாலி சொல்லியுள்ளார். Al-Ghazali said. சையத் அலி கான் என்பவர் சொல்லியுள்ளார். Sayyid Ali Khan has said. குர்ஆனிலே மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. The Quran has been gone interchanged. இதுவெல்லாம் அடுக்கடுக்கான ஆதாரங்களாக இருக்கின்றன. These are the ample number of evidences that we have got. அதோடு மட்டுமல்லாமல் நாசிக் மன்சூக் என்று இவர்கள் சொல்லக்கூடியதில் Not only that, the Nasik and Mansukh, what they say about it. இவர்களாக சொல்லக்கூடிய விஷயங்கள் எது முன்னாடி எது பின்னாடி என்பது யாருக்கும் தெரியாது. They said that whatever they said before and after, they don't know what they say. அதோடு மட்டுமல்லாமல் உமர் அவர்கள் அவராக குர்ஆனில் ஒரு வசனத்தை சேர்க்க முயற்சி செய்திருப்பதும் புகாரியிலே தெளிவாக உள்ளது. Not only that, in Bukhari we say that Umar tried to change the verse that is found in the Bukhari. நாங்கள் இவ்வளவு ஆதாரங்களையும் வைத்து நிரூபித்து விட்டோம். With all this ample of evidence, we have proved that Quran is not the book of God. இதுக்கு அருமையான பிஜே அவர்கள் பதில் சொல்வார்களா? This respected PJ will answer these questions. இதிலாவது இரட்டை நிலை இல்லாமல் பதிலளிப்பார்களா? Will they answer without the double standards? ஆவலோடு எதிர்பார்க்கின்றோம். We are honestly waiting for that. இந்த மாதிரி சிலர் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் இதுமா நிறைய இருக்கிறது. அவர் அப்படி சொன்னாரு இவர் இப்படி சொன்னாருங்கிற மாதிரி இனியும் பார்ப்பீர்கள். இதுல சரியான சிந்தனை உள்ள முஸ்லிம்களுக்கு இதுல எந்த ஒரு குழப்பமே வராது. ஏன்னு கேட்டா குர்ஆனை இறைவன் பாதுகாப்போம் என்று சொல்லுகிறான். பாதுகாப்போம் என்று சொன்ன இறைவன் எப்படி பாதுகாப்போம் என்பதையும் சொல்லுகிறான். பாதுகாப்போம் அல்லாஹ் சொல்றான். அது எப்படி பாதுகாப்போம்? 29வது அத்தியாயத்தில் 49வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பல்ஹுவ ஆயாத்துன் பையினாத்துன், இவை தெள்ளத் தெளிவான வசனங்களாக இருக்கின்றன. ஃபீ சுதூரில்லதீன ஊத்துல் இல்ம, கல்வி கொடுக்கப்பட்ட மக்களின் உள்ளங்களிலே பதிந்திருக்கக்கூடிய தெள்ளத் தெளிவான சான்றுகளாக உள்ளன. வமா யஜ்ஹது பி ஆயாத்தினா இல்லல் ஸாலிமூன், அநியாயக்காரர்கள் தான் நம்முடைய இந்த வசனங்களை மறுப்பார்கள். இது குர்ஆனை எப்படி அல்லாஹ் பாதுகாக்கிறேன் என்று சொல்வதற்குரிய முக்கியமான ஆதாரம். குர்ஆனை அல்லாஹ் பாதுகாக்கிறான், எழுத்தில் பாதுகாக்கவில்லை, பேப்பர்ல வைத்து பாதுகாக்கவில்லை, எலும்புகளில் வைத்து பாதுகாக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் குர்ஆனை எழுத்தாக வரவில்லை. பாதுகாக்கிறது என்று சொன்னால் எப்படி வந்தது அப்படித்தானே பாதுகாக்கணும்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்து இப்படி பேப்பரை கொண்டாந்து கொடுத்தாருன்னா இதை பாதுகாக்கணும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி பேப்பரை கொண்டு வந்து கொடுக்கவில்லை. எப்படி கொடுத்தார்கள்? இக்ரா பிஸ்மி ரப்பிக்க அப்படி சொல்லி அந்த ஓசை தான் வந்தது. அதே மாதிரி குல் ஹுவல்லாஹு அஹத்னு சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொன்னார்கள். அது நபிகளுடைய காதுகள் வழியாக சென்று அவங்களுடைய உள்ளத்திலே பதிவானது. அப்ப அல்லாஹ் கொடுக்கக்கூடியதை ஒவ்வொன்றையும் எப்படி கொடுக்கறாங்களோ அப்படிதான் பாதுகாக்கணும். மூசா நபிக்கு அல்லாஹ் வந்து எழுதி கொடுத்தான், கதப்னா ஃபில் அல்வாஹி, பலகைகளை எழுதி கொடுத்தான். அவரும் எழுத தெரிஞ்சவர் அந்த வாங்கிட்டு வந்தாரு. முகமது நபி அவர்களுக்கு எழுதவும் தெரியாது, வாசிக்கவும் தெரியாது, அல்லாஹ்வும் எழுத்தா கொடுக்கவும் இல்ல, எழுத்து மேற்றே இல்லைன்றான். அல்லாஹ் என்ன சொல்றான்? இந்த குர்ஆனை நான் பாதுகாக்கிறேன். எப்படி பாதுகாக்கிறேன் என்று சொன்னால், உள்ளங்களில் கோடான 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 மக்களுடைய உள்ளங்களிலே இதை பதிய வைத்து பாதுகாக்கிறேன். அதுதான் இஸ்லாத்தினுடைய மூலப்பிரதி. குர்ஆனுடைய மூலப்பிரதி என்னன்னு கேட்டா, உஸ்மான் எழுதினது தமஸ்கண்டு தாஸ்கண்ட் எல்லாம் கிடையாது. கல்புல உள்ளங்களில் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறதுக்கு ஏற்றவாறு எழுதியிருந்தா தான் அதை எடுத்துக்கிறோம். உள்ளத்தில் பாதுகாக்கப்பட்டதுக்கு மாத்தமா இருந்தால் உள்ளத்தில் உள்ளதை எடுத்துக்கொண்டு இதை தூக்கி வீசி விடுவோம். இதெல்லாம் சைடு சப்போர்ட்டுக்கு நம்ம செய்து கொண்டது. இன்றைக்கு சாப்ட்வேராக செய்து கொள்வது போல அன்னைக்கு எழுதி கொண்டார்கள். எழுதுவது மேற்றே கிடையாது. அல்லாஹ் வந்து எழுத்தாக தரவே இல்லை என்று சொல்லும் பொழுது, எழுத்தை இல்லை என்று சொல்லும் பொழுது, அப்புறம் எழுத்துல உள்ள மிஸ்டேக் எப்படி கொண்டாந்து சொல்லுவீங்க? அந்த எழுத்து தவறாக இருக்குமே, ஆனால் அதை வந்து மனன செய்திருக்கிற உள்ளங்கள்ல உள்ளதை வைத்து கரெக்டானதை கண்டுபிடிச்சிடலாம். அப்படித்தான் பாதுகாக்கிறேன் அல்லாஹ் சொல்கிறான். இது வரைக்கும் சொல்லுங்க. Dear brothers, they put lot of claims, and similarly they'll have plenty of claims which has that they'll say Quran is having two versions, it is differing in the spelling and things like that. All their claims will be like this. So for them, they'll have to clearly understand, when Allah clearly says in Quran that Allah will preserve the Quran, He also says in Surah Ankabut chapter 29 verse 49, Fi suduril ladina utul ilm. This Quran is preserved in the hearts of the people who are educated. This Quran is preserved in the hearts of the people who are educated. So Allah clearly says, when Allah says that Quran is preserved, He also says that how will it be preserved? Allah says that Quran is preserved in the hearts of the people who are educated. This is a clear proof that Quran has been preserved so far. Now, for you to understand, assume, if you have to have a backup, when you have to preserve something which is written, you will also have to have something which is written. This is the backup for that. But we believe that Quran is a divine revelation which was revealed verbally. There's no statement from Quran which will say that Jibreel alayhi salam came down and gave the book to Prophet Muhammad sallallahu alaihi wasallam. No. Quran is revealed in 23 years and it is revealed verbally. So for words to be preserved, we have equivalent words. It has been preserved in the hearts of millions of Muslims. It's been preserved in the hearts of millions of Muslims, which we refer to as the root manuscript. You said Usman radhiyallahu anhu had a different version, Uthman had a different version. All these are not like root versions. And Samarkand, Tashkent, whatever you say, maybe we'll take it as a backup if it is in sync with what we have in our hearts. If it is in sync with what we have in the hearts of the millions of Muslims who are educated, then we'll believe that those are the Quran. Otherwise, if it is not in sync with what we have what we have learned it by heart, we will deny that is not part of Quran. And still, this clearly says that for word to be preserved, we have a word, and there are millions of Muslims who have by hearted Quran, which itself shows that Quran is preserved in the hearts of people who are educated. இதை நீங்க எளிமையாக புரிந்து கொள்வதற்கு இன்னும் நிறைய சான்றுகள் சொல்றேன். எளிமையாக புரிந்து கொள்வதாக இருந்தால், உலகத்தில் உள்ள எல்லா மியூசியங்கள்ல உள்ள குர்ஆனை எடுத்து நம்ம எரித்து விடுவோம். எல்லா வீடுகளில் வைத்திருக்கிற குர்ஆனை எடுத்து நம்ம அப்புறப்படுத்தி விடுவோம். இப்ப அந்த குர்ஆனை இந்த அரை மணி நேரத்தில் உண்டாக்கி விடலாம். குர்ஆன் எப்படி பாதுகாக்கப்பட்டிருக்குன்னா, இந்த எழுத்துக்கள் எல்லாம் உலகத்திலிருந்து அழிக்கப்பட்டு விட்டாலும் அதை மனனம் செய்தவர்களை வைத்து, எழுத்தர்களை வைத்து என்ன செய்யலாம்? மடமடண்டு அதை ரெடி பண்ணிடலாம். அதே மாதிரியே எழுத்து விட முடியும். அப்ப குர்ஆன் எங்கே பாதுகாக்கப்படுது? இது மாதிரி பைபிளை அழிச்சிட்டாங்கன்னா உண்டாக்க முடியாது. பைபிள் அழிந்து போய்விட்டது என்று சொன்னால் அது அவங்களால அதே மாதிரி உண்டாக்கிட முடியுமா? முடியாது. அதை மனனம் செய்தவர்களே கிடையாது. இந்த குர்ஆனை பொறுத்த வரைக்கும் 1000ல் ஒருவர் என்கிற கணக்கில் குறைந்தபட்சம் குர்ஆனை மனனம் செய்தவர்களாக இருக்கிறார்கள். அப்ப 1000ல் ஒருவர் மனனம் செய்த பெரிய நம்பர் வரும். 150 கோடி மக்கள் இருக்கிறாங்கன்னா எவ்வளவு பேர் மனப்பாடம் பண்ணிருப்பாங்கன்னு பாத்துக்கிறங்க. அப்ப லட்சக்கணக்கான மக்கள் இந்த குர்ஆனை மனனம் செய்து வைத்திருக்கிறார்கள். அதுதான் அத்தாரிட்டி, அதுதான் மூலப்பிரதி.
அதற்கு ஏற்ப இருந்தால்தான் அது குர்ஆன் என்பதுதான் நமக்கு அல்லாஹ் பாதுகாக்கக்கூடிய ஒரு முறை. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த எதிரிகள் எல்லாம் இந்த வேதங்கிறிய அதை ஒரு புத்தகமா கொடுவேன்னு கேட்டாங்க. அவங்கள என்ன கேட்டாங்க? அது யஸ்அலுக அஹ்லுல் கிதாபி அன்து நஸில அலைஹிம் கிதாபம் மினஸ் ஸமா, வானத்திலிருந்து புஸ்தகமா தா, இதுன்னு ஓதி காட்டுற என்று கேட்டார்கள். மாட்டேன்டான்ல. அது இந்த குர்ஆன் இப்படித்தான். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் எப்படி, அந்த எழுத்துல நீ வசதிக்கு செஞ்சுக்க, எழுதுனா எழுதிக்க, இல்லாட்டி போ, அது உன்னுடைய வசதியை பொறுத்த விஷயம். இது குர்ஆனை பொறுத்த வரைக்கும் எழுத்தாக நான் தர மாட்டேன், நான் ஓசையா ஒளி வடிவமா தருவேன், அதே வடிவத்தில் நான் பாதுகாப்பேன் அப்படிங்கறது அல்லாஹ்வுடைய பதிலாக இருந்தது. So for you to understand clearly, let me put it in simple words. Assume we are going to take the Quran from all the museums, Tashkent, Samarkand, whatever you have, and also we'll take Quran from everybody, all Muslims' house. Then if we burn all these Qurans also, within half an hour, it's a challenge, within half an hour, we'll be able to produce the Quran in uncorrupted form. We have lot of millions of Muslims who have learned it by heart, so that we'll be able to produce the exact Quran within half an hour of time, irrespective of not having the Tashkent and Samarkand manuscripts. Now, we pose the same challenge on Bible. Are you ready to take the challenge and show us one Hafilah Bible? And can we destroy all the Bibles right away? And can you still make a proof that it's God's word by preserving it? Can you get a backup of that? Once all the Bibles are destroyed, will you be able to come up with a new Bible from the people who has learned it by heart? You will not be able to do so. Now, in one in 1,000 people have memorized Quran, and assume the number. So that is the final authority for us. Even if there is a spelling mistake in the Quran, whatever Usman copy has, we will definitely not take this copy, but we will refer to the root manuscript, which is in the heart of millions of Muslims. And also, during Prophet Muhammad sallallahu alaihi wasallam's time, it is revealed in Quran chapter 4 verse 153 that disbelievers came to Prophet Muhammad sallallahu alaihi wasallam and they asked for the Quran in the form of book. Allah clearly says that Allah will not give the Quran in the form of book, but He has recited this Quran to Prophet Muhammad. He has revealed the Quran to Prophet Muhammad verbally. This shows that for a word to be preserved, we have millions of people who have by-hearted Quran. It's all in the hearts of Muslims. புத்தகம் என்பதே நம்முடைய வசதிகளுக்காக செய்து கொள்ளலாமே தவிர, மூலப்பிரதி என்பது உள்ளத்தில் பதிவு செய்யப்பட்டதான். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மூலப்பிரதி என்ன? உள்ளங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற குர்ஆன் தான் மூலப்பிரதி. இன்னும் சொல்ல போனால், இன்னும் கொஞ்சம் தெளிவா புரிந்து கொள்வதற்கு ஒரு ஆதாரத்தை நான் தருகிறேன். அதாவது ஒரு தமிழ்ல ஒரு சொல் கதவு என்று எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த கதவு என்று நம்ம ஒரு போர்டில் எழுதினால், ஒரு கட்டுரையில் எழுதினால், அத கதவு என்று தான் நம்ம படிக்குவோம். யாராவது காணா தானா ஊனான்னு படிப்பாங்களா? படிக்க மாட்டாங்க. கதவுல காணாண்டு ஒரு எழுத்து இருக்குது, ரெண்டாவது தானாண்டு ஒரு எழுத்து இருக்கிறது, மூணாவது ஊனாண்டு ஒரு எழுத்து இருக்கிறது. இந்த கதவு திறந்ததுன்னு நான் போட்டிருந்தேன்னு சொன்னா, கதவு திறந்தது என்றுதான் எல்லாருமே என்ன செய்வாங்க? படிப்பாங்க. காணா இது ஸ்பெல்லிங் சொல்லுன்னு கேட்டா சொல்லுவாங்க. இந்த கதவு என்று எழுதிவிட்டு இதை எடுத்து கூட்டி சொல்லு அப்படின்னு ஒருத்தட்ட கேட்டா மட்டும்தான் காணா தானா ஊனா அப்படின்னு சொல்லுவார். சும்மா வாசிக்க சொன்னா என்ன செய்வாரு? கதவுன்னு தான் சொல்லுவார். ஸ்பெல்லிங் யாருமே வாசிக்க மாட்டாங்க, கேட்டா மட்டும்தான் வாசிப்பாங்க. குர்ஆனை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அரபு மொழியை முதல்ல எடுத்துக்கிறங்க. அரபு மொழியில இந்த ஜேரு ஜபரு பேசுங்கிறாங்கல்ல, அது நபிகள் நாயகம் காலத்தில் கிடையாது. ஒரு எழுத்துக்கு அகரத்துக்கு உரிய குறியீடு, இகரத்துக்கு உரிய குறியீடு, உகரத்துக்கு உரிய குறியீடு எல்லாம் அப்போது கிடையாது. உதாரணமா அலிஃப் எடுத்துக்கிட்டா மேல ஒரு கோடை போட்டா ஆ, அந்த கோட்டை கீழே போட்டா இ, அது ஒரு மாதிரியா கொம்பு மாதிரி போட்டா ஊ, அப்படி இந்த 3 குறியீடுகள் பண்ணுவாங்க. அது இப்ப உண்டாக்கி இருக்கிறாங்க, அப்ப கிடையாது. இப்ப நம்ம என்ன செய்யறோம் கேட்டா, இப்ப அலிஃப் லாம் மீம் இருக்கு பாருங்க. அலிஃப் லாம் மீம் சிகப்பு எழுத்துல இருக்குதா? அலிஃப் லாம் மீம் இருக்குது. அது கீழே அதே மாதிரி எழுத்து இருக்கிறது. அதே மாதிரி தான் சிகப்பு மட்டும் பாருங்க. 3 லைன்லயுமே உங்களுக்கு காட்டப்படுறதுல 3 வரிசையை காட்டியிருக்கணும். 3லையுமே சிகப்பு எழுத்துல 3 எழுத்து இருக்கிறது. இப்ப எழுத்தை அடிப்படையில் பாதுகாக்கிறதா இருந்தா 3 ஒரே மாதிரி தான் வாசிக்கணும், ஒரே மாதிரி தான் வாசிக்கணும். ஆனால் எந்த முஸ்லிம் சொன்னாலும் அது அலிஃப் லாம் மீம், அதாவது கதவு மாதிரி படிக்கலாம். அலிஃப்னா அது எழுத்துக்கு பேரு, அலிஃபு லாமு மீமு என்று ஸ்பெல்லிங் வாசிக்கிறோம். எந்த முஸ்லிம் போய் சொன்னாலும். ரெண்டாவது வாசிக்க சொன்னா அலம் தர கைஃபங்கறான்.
இத அலம்னு படிக்கிறான், அது அலிஃபு லாமு மீமுன்னு படிக்கிறான். எப்படி படிக்கிறான்? உள்ளத வந்து எழுத்துக்கு பேர் சொல்றான். அலிஃபுன்னா அந்த எழுத்துக்கு பேரு கானா மாதிரி, லாமுண்டா தானா மாதிரி அந்த எழுத்துக்கு பேரு, மீமுண்டா அந்த ஊனா மாதிரி அந்த எழுத்துக்கு பேரு. அப்ப அலிஃபு லாம் மீம் என்று எழுதி ஒரே மாதிரி இருக்கிறத இப்படி படிக்கணும் இப்படி படிக்கணும்னு எழுத்துல எப்படி காட்டுவிய? எழுத்துல எப்படி காட்டுவிய? எழுத்திட்டோம்னா இது அலமுன்னு படி, இது அலிஃபு லாம் மீம் எப்படி காட்டுறது? அப்ப மனநத்துல வந்தா வந்துரும். எதை வச்சு வருது? ஓது. என்னுடைய ஆசிரியர் எனக்கு ஓதி காட்டுவாரு, அவருடைய ஆசிரியர் அவருக்கு ஓதி காட்டுவாரு, அவருடைய ஆசிரியருக்கு அவருடைய ஆசிரியர் ஓதி காட்டுவாரு. எப்படி ஓதி காட்டுவாங்க? இந்த இடத்துல அலிஃபு லாம் மீம் எழுத்த கூட்டி படி, இந்த இடத்துல அலம்னு படி. அதுதான் பேசிக்கா இருக்கு. இது சும்மா ஒரு அடையாளத்துக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த பேப்பர்ல உள்ளது, இந்த சாப்ட்வேர்ல உள்ளதெல்லாம் என்னது? ஒரு அடையாளம். அப்ப எதை கொண்டு பாதுகாக்கப்படுது? இந்த உள்ளத்தில் பாதுகாக்கப்படலைன்னு சொன்னா ரெண்டையும் ஒரே மாதிரி வாசிட்டு போயிருப்போம். உள்ளத்துல பாதுகாக்கலன்னா அந்த ஒரு மொழி எப்படி வாசிப்போம்? அதுவும் அலம் தாலிகள் கிதாபு, அலம் தர கைவ, அலம் எஜால் கைதகும் அப்படின்னு என்ன செய்வோம்? எல்லாத்தையும் அலம்னு படிச்சுட்டு போயிருப்போம். ஒரே மாதிரி தானே இருக்கிறது. மூன்று ஒரே மாதிரியா இருக்கும் பொழுது இரண்டை அந்த சொல்லு மாதிரி படிக்கிறோம், ஒன்றை எழுத்தாக படிக்கிறோம். இரண்டை வந்து வார்த்தையா படிக்கிறோம், ஒன்றை வந்து என்ன படிக்கிறோம்? சொல்ல படிக்கிறோம். அப்ப என்ன விளங்குது? இது வந்து குர்ஆனுக்கு இது அர்த்தம் கிடையாது, இது வந்து அதை முழுசா காட்டுது. இந்த எழுத்து வந்து குர்ஆன் எப்படி இறங்குனதோ அதை முழுசா காட்டாத விட எது முக்கியம்? மனப்பாடம் பண்ணி இருக்கிறது முக்கியம். அந்த மனப்பாடத்தின் வழியாக நீங்க மனப்பாடம் பண்ணாவிட்டால் கூட மனப்பாடம் பண்ண ஒருத்தவங்களுக்கு சொல்லி தருவான். அந்த புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு சொல்லி தந்தா கூட அதை மனப்பாடம் செய்தவன் இது அலிஃப் லாம் மீம் படி, இது சாதுன்னு படி, அலிஃப் லாம் மீம் ராண்டு படி, இத காஃப், இது மாதிரி 29 இடம் இருக்கிறது. 29 இடம் குர்ஆன்ல இருக்கிறது. அந்த 29 இடத்துல ஸ்பெல்லிங் தான் வாசிக்கிறோம். என்ன வாசிக்க மாட்டோம்? அது அப்படி எழுத்தாட்டையாக சொல்லாக படிப்பது கிடையாது. Dear brothers, and when we talk about the book what we have in our hand, Quran, these or software or whatever copies we have in the pen drive, it's all made only for our convenience. This doesn't mean that this is how Quran is going to be preserved. Now, coming back to the arguments, you will have to first understand the Arabic language before understanding whether Quran was preserved or not. For example, there is the word D-O-O-R, door in English. How do you spell it? D-O-O-R. It's a 4-letter word. When you read this word, write D-O-O-R adjacent to each other, you will read it as door and not D-O-O-R. First, you are taking the phonetics of each verb and then you are spelling it out. Similarly, in contrary to English, English has 5 vowels, A, E, I, O, U. But in Arabic, you will find only 3 vowels, A, I and U. Either you can allow a word A or E or U. There is no A or O in Arabic. That is one part. Now, if there is a word and it has to be denoted with vowels, if Quran is preserved word by word, for example, take the English word door. D-O-O-R, you will not read it as O-O-R. You will simply say door. That's because you take the phonetics of all the letters. Now, similarly in Quran, if you see slide, there are 3 lines. The first line, whenever Muslim reads something, he will read it as the first line which is highlighted in red, the first word, the second line, first word, and second word. In the third line, all these, if you look by the word, if you look at letters, all these 3 are similar. There is no change. So when a Muslim reads this, how does he read? Comes to this line, he will read as Alif Lam Mim, and he will not read it as Alam, right? He will not read it as D-O-O-R, he will not read it as door, he will read D-O-O-R, only in that particular reason. But otherwise, when he comes to the second or third line, he will read it as Antara Kaifa, Alam Yazid. So similarly, he will not use he will not split the letters, he'll read it Alam. Both these words are looking similar. If Quran is preserved in writing, the Muslim should read Alam in both the cases, Alif Lam Mim. Now, in Quran you might find 29 instances of the same. 29 places in Quran you will see all these words which will not be read with the phonetics, but it will be read with the letter. So this proves that Quran is a divine revelation. Now, how is Quran being transmitted? Quran, when a person is learning Quran by heart, it is transmitted from his scholar and from his teacher, and it goes on, you root this chain, it goes and ends in Prophet Muhammad sallallahu alaihi wasallam. So any person who is reciting Quran will recite exactly how it was revealed to Prophet Muhammad sallallahu alaihi wasallam, and he will look into the language, and if he to preserve this Quran is preserved in writing, he will have to read it as Alam, Alif Lam.
This shows that Quran is a divine revelation. ஒரு இத ஓதுறாரு ஒருத்தர், அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப், இது அலம் தரன்னு ஓதுறாரு. இதுங்க அப்படி ஓதுனேன்னு கேட்டா எழுதிருக்குன்னு சொல்ல முடியுமா? ரெண்டு ரூபாய் எழுதிருக்குன்னு கேட்பேன். இதுங்க நீ அலிஃப் லாம் மீம் அப்படித்தான் எனக்கு எங்க இருந்து வந்தது? செவி வழியா வருது. இது அலிஃப் லாம் மீம் செவி வழியா வருது, எழுத்து ஒரு அடையாளத்துக்கு இத. ஆனா இது முக்கியம் கிடையாது. இது அலிஃப் லாம் மீம்ங்கிறது அசதி காரணம் சொன்னா என்ன சொல்லுவோம்? அப்படித்தான் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது, அதனால நாங்க அப்படி படிக்கிறோம்னு சொல்லுவாங்க. அப்ப இது மெயினான ப்ரூஃப் எது? எழுத்து வடிவத்தில் நம்ம குர்ஆன் பாதுகாக்கப்படவில்லை, அது ஒரு மேற்றை என்பதை இது தெள்ள தெளிவாக நம்ம காட்டுகிறது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு ப்ரூஃப் என்னன்னு கேட்டா, அரபு மொழியில 3 உச்சரிப்பு தான் இருக்கிறது அவர் சொன்னார், ஆங்கிலத்தில் சொன்னார். அதாவது அ இ உ இந்த 3 தான் என்ன செய்ய ஒரு எழுத்தை வாசிக்க முடியும். கா கி கு இந்த 3 தான் இருக்கிறது. தமிழ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன இருக்கு? காணாவை எடுத்துக்கிறங்க, கா இருக்கிறது, கேண்டு ஒண்ணு இருக்கு, கேனா இருக்குல்ல, கே இருக்கிறது, கே இருக்கிறது, கோ இருக்கிறது, கோ இருக்கிறது, கவ் இருக்கிறது. இப்படியான எழுத்துக்கள் எல்லாம் தமிழ் மொழியில இருக்கிறது. இப்ப உதாரணமா ஒரு கேனாவை போட்டு ஒரு சொல்ல சொன்னோம்னு சொன்னா அது அரபியில் எழுத முடியாது. அரபியில கெட்டின்னு எழுத சொன்னோம்னா கே எப்படி எழுதுவான்? கட்டி எழுதலாம், கிட்டி எழுதலாம், குட்டி எழுதலாம். 3 தான் எழுத முடியும். ஒன்னு கா எழுதலாம், இல்லாட்டி கீ எழுதலாம், இல்லாட்டி கூ எழுதலாம். கே எழுத முடியுமா? கே எழுத சொன்னா எழுத முடியாது. அப்படி எங்க மொழியில இல்லையேன்றுவாங்க. அரபி மொழியில கேட்டீங்கன்னா என்ன செய்வாங்க? அப்படி செஞ்சிருவாங்க. அப்ப எது வானாவை எழுத சொன்னா வானாவை எழுதிருவான், வீணாவை எழுதிருவான், ஊனாவை எழுதிருவான். வேணா எழுதுனா எழுத தெரியாது. ஏன் இல்ல அரபில. ஓனா எழுத முடியுமா? முடியாது. ஒரு வண்டி எழுத சொன்னா ஒரு வண்டி எழுத முடியாது. வருவண்டி எழுதலாம், விருவண்டி எழுதலாம், அல்லது என்ன செய்யலாம், ஒரு வண்டி எழுதலாம். ஓனா போட்டு எழுத முடியுமா? ஓனாவெல்லாம் கிடையாது. எல்லா எழுத்துலையும் அப்படித்தான் இருக்கிறது. ஒரு ராணாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா ராண்டு எழுதலாம், இல்லாட்டி ரீ எழுதலாம், இல்லாட்டி ரூ எழுதலாம். 3 நீட்டி கொஞ்சம் எழுதிக்கலாம். ரா ரா, ரி ரீ, ரு ரு 6 தான் இருக்குது. மொத்தமே எவ்வளவு? குறியில ஒரு 3, நெடியில ஒரு 3 தான் இருக்குது. இதுதான் அரபு மொழியுடைய 6 உச்சரிப்பை தாண்டி உச்சரிப்பு கிடையாது. இந்த குர்ஆனை பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க வாசிட்டு வந்தீங்கன்னு சொன்னா, இந்த வசனத்துல இந்த போட்டிருக்கல நம்பர் என்ன நம்பர் போடுங்க. திருக்குர்ஆனுடைய இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, இதுல என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல்ல ஏறும்போது அவங்க ஒரு சொன்ன துவாவை இதுல போடப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஓ கால இருக்கபு ஃபீஹா, இதுல நீங்கள் ஏறுங்கள், பிஸ்மில்லாஹி. பிஸ்மில்லாஹி பிரச்சனை இல்ல. இந்த சிகப்பு கடல்ல போட்டிருக்கல, இத உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிமும் மஜி ராகாண்டு இருக்குது, மஜி ரேகா ரே என்ன போட்டு படிக்கிறான். ரே என்ன கிடையாது அரபு மொழியில. அரபு மொழியில ரே என்னாவே கிடையாது, ரேனாவும் கிடையாது, ரே என்னாவும் கிடையாது. அப்ப எல்லாருமே என்ன செய்யறாங்க, மஜி ராகாண்டு எழுதி வச்சிருக்குது. மஜி ரேகா அல்ல வேணும்னு சேர்ந்த அலிஃப் லாம் மீம் எல்லாம் எதுக்கு செய்யறான்? அல்ல இதை கொண்டு பாதுகாக்கிறான். நீ நாளைக்கு தமஸ்கண்ட்ல இருக்கு, அப்புறம் தாஸ்கண்ட்ல இருக்கு சொல்லுவ. தமஸ்கண்டா தாஸ்கண்டா பார் அலிஃப் லாம் மீம். இந்த அலிஃப் லாம் மீம் எல்லாம் ஏன் போட்டான்னு தெரியாம இருந்தீங்களே, அதுக்கு பல காரணங்கள், இது ஒரு முக்கியமான காரணம். அல்லாஹ் என்ன செய்யறான், அங்கங்க சீல் வைக்கிறான். குர்ஆனை பாதுகாப்பதற்காக வேண்டி ஆங்காங்க சில முத்திரை 29 சீல் வச்சிருக்கிறான் முத்திரை. அந்த முத்திரை என்னத்தை காட்டுது? இது உள்ளத்தில் பாதுகாக்க, எழுத்துல விளையாடுற வச்சுக்கிறாத, கல்புல பாதுகாக்கப்படுதுன்னு காட்டுவதற்காக கூட அல்லாஹ் அது மாதிரி போட்டிருக்கலாம். அது மாதிரி ஒன்றாக என்ன செய்யறான் அல்லாஹ், அரபு மொழியில உள்ள அப்படி சொல்லவே மாட்டான். மஜி ராகாண்டு சொல்லுவான், மஜி ரீகாண்டு சொல்லுவான், இல்லாட்டி மஜி ரூகாண்டு சொல்லுவானே தவிர மஜி ரேகாண்டு ஏகாரம் போட்டு சொல்லவே மாட்டான். அப்ப எல்லாருமே இந்த இடம் வரும்போது பிஸ்மில்லாஹி மஜி ரேகா ஓ முர்சா, ரேகந்து அரபில இல்ல, மஜி ரேகா ஓ முர்சாஹா. இந்த முர்சா மட்டும் கரெக்டா நெடில தான் சொல்றான். ஒரே மாதிரியா சொல்ல மஜி ரேகா முர்சேகான்னு சொல்றது இல்ல. அப்ப மஜி ரேகா ஓ முர்சாஹான்னு சொல்றான். இது எதை வச்சு நம்ம சொல்றோம்? அந்த மொழியிலேயே அந்த பழக்கம் இல்லாம இருந்து எப்படி சொல்லுவீங்க? அரபு மொழி அதை மொழியும் பாதுகாக்கவில்லை. எப்படி எல்லாம் சொல்லி காட்டுறான்? இது அதாவது எழுத்தை கொண்டும் பாதுகாக்கவில்லை, மொழியை கொண்டும் பாதுகாக்கவில்லை. நாம் பாதுகாக்கிறக்க வேணும் வைக்கிறாங்க. அல்லாஹ் ஓதி காட்டு, ஜிப்ரீல் ஓதி காட்டும் போதே அவர் மஜ்ரேகாண்டு ஓத போய் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி ஓதி, அந்த மாதிரி தோழர்கள் கேட்டு, அந்த மாதிரி அடுத்த தலைமுறைக்கு சொல்லி, அப்படியே அந்த ஓசைகளும் கடந்து வந்து கொண்டே இருக்கிறது. பேப்பர் வந்ததை விட அக்யூரேட்டா வருகிறது. பேப்பர்ல வந்ததை விட தெல்ல தெளிவாக ஒரு மாறுதலும் இல்லாமல் அது கடத்தப்பட்டு வருகிறது என்ற காரணத்தினால்தான் அனைவரும் மஜ்ரேகா. இதை விட என்ன ப்ரூஃப் வேணும்? குர்ஆன் இந்த புஸ்தகத்தை, அந்த புஸ்தகத்தில் எப்படி இருக்கு, தப்பா எழுதிவிட்டான். என்ன செய்வோம்?
ஒரு புஸ்தகத்தில் இப்படி எழுதிருக்குன்னு சொல்லுவானா? நம்ம கிட்ட மூலப்பிரதி இருக்கு, 15 லட்சம் மூலப்பிரதி வச்சிருக்கிறோம். அது ஹாஃபில்கள், அதான் மூலப்பிரதி. மூலப்பிரதி ஒரு ஹாஃபில் அல்தாபி ஒரு ஹாஃபில் தான். அவர்கிட்ட கேட்போம், இந்த மாதிரி எழுதிருக்க சரியா, அதை ஓதி காட்டுங்க. 7 3 என்ன வசனம் சொன்னீங்க? ஒரு வசனம் சொன்னீங்க. அல் பகாரா 2:85 2:85 ஓதுங்க. உங்களுக்கு நம்பர் இருக்காது, 2:85 துவக்கி கொடுங்களேன் சார். இல்ல 2:85 முதல் வசனத்தை படிங்க. சரி, இதை மொழிபெயர்த்துக்கிட்டோம். குர்ஆன் நீங்க சொல்லுங்க, இங்கிலீஷ்ல சொல்லுங்க. Dear brothers, so as we clearly said that Quran is not preserved in writing, Quran is preserved verbally. So I also explained about the vowels in Arabic, that you have A, I and U sound. And you don't have A, E, I, O, U is what you have in English. You don't have the sound E and O in Arabic. For example, if you have to tell the word kalam, you can either say kalam, kulam or kilam. There's no concept of kalam and kolam. You understand the difference? There's a difference between Arabic and other languages. Now, if you see the slide, what has been projected, it is in chapter 11, verse 41. Allah here says about Prophet Nuh alayhi salam. So here, the word what is highlighted, if you have to read it by traditional Arabic, if you are well versed in Arabic and you will have to read this word, you will be reading it Majraha. That's how it is written. But we Muslims will read this as Majreha, which is even against the language. So like we said, Quran is not preserved verbally, neither Quran is not preserved in writing, neither it is preserved in writing, nor it is preserved in the preserved Arabic language. We don't accept that Arabic language is preserved, but still Quran is preserved, that whenever a Muslim reads this, he will read it as Majreha. And whatever claim they put that it is it is missing in the Tashkent copy, it is missing in the Samarkand copy, if that is missing, we will accept that there is a mistake. There is a spelling mistake. It's a mistake, people have written it. And we have millions of root manuscripts. We have millions of Hafil Quran. One of our brother itself is a Hafil. So we can even verify with him and prove that whatever is written there is not the right one, and whatever we have learned it by heart is the one what we believe to be preserved in the hearts of the people, educated people. மகரிப் 6:30 இன்ஷாஅல்லாஹ். லைவ் இது பண்ணுமா? கேமரா ஆன் பண்ணுங்க. பண்ணியாச்சா அந்த கேமரா? பண்ணிட்டா? அன்புள்ள சகோதரர்களே, இப்ப குர்ஆன் உள்ளங்கள்ல தான் பாதுகாக்கப்படுகிறது என்பதை நீங்க எப்போது ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். அப்ப உள்ளங்கள்ல பாதுகாக்கப்படுறத நம்ம அவங்க ஒரு லிஸ்ட் போட்டாங்க இல்லையா, நான் அதுல இருந்தே சொல்றேன். அதாவது 2வது சூராவுல 2வது சூராவுல 58வது வசனம், அதை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா ஒருத்தர் நகுஃபிருங்கிறாரு அந்த இடத்துல. நகுஃபிர் என்று இருக்கக்கூடிய அந்த சொல்லை இன்னொருத்தர் யுகுஃபர்னு படிக்கிறாரு. நகுஃபிர் என்ற இடத்தை யுகுஃபர்னு படிக்கிறாரு. அப்ப குர்ஆன் முரண்படுது என்று கேட்கிறாங்க. இது முரண்பாடு இல்ல. ஒருவர் தப்பா எழுதி கொண்டார், தப்பா எழுதினதை படிக்கிறார். அவர் யார் தப்பா எழுதினவரு, யார் சரியா எழுதினவரு? அப்ப மனப்பாடம் செய்தவர்கிட்ட கேட்போம். மனப்பாடத்தில் இன்னும் சொல்ல போனா, அது நீங்க குர்ஆனை ஏதாவது ஒரு பேஜை போடுங்க. குர்ஆன்ல இந்த புக்ல இருந்து போடுங்க, ஏதாவது புக்ல இருந்து, குர்ஆன்ல இருந்து குர்ஆன் எடுத்து பாத்தீங்கன்னா இடையில சின்ன ஜீம் ஒன்று போட்டிருப்பாங்க, லாம் அலிப் ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த அந்த ஃபுல் வெர்ஷன் இருக்குல்ல, அந்த வெர்ஷன் இருக்குல்ல, அந்த வெர்ஷனை போட்டு காட்டுங்க. குர்ஆனை சாஃப்ட்வேர் அந்த நீங்க வச்சிருந்தீங்களா, அந்த அதை போடுங்களேன். அதுல இது தனி வசனத்தை மட்டும் எழுதியிருக்கிறாங்க. இப்ப மூலப்பிரதி எடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆயத்துக்கு நம்பர் போட்டிருக்கோம்ல, அந்த நம்பர் இருக்குமா குர்ஆன்ல? ரசூல் நம்பர் போட்டு ஓதுனாங்க. 1 அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், 2 அர்ரஹ்மானிர் ரஹீம், 3 மாலிக் யௌமிddin ஓதிருப்பாங்களா? ஓதிருக்க மாட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர்ரஹ்மானிர் ரஹீம், மாலிக் யௌமிddinங்கிறது தான் அவங்க ஓதுனது. ஆனா எழுத்துல போடும்போது நம்ம என்ன படிக்கிறோம்? 1 அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், 2 அர்ரஹ்மானிர் ரஹீம், 3 நம்பர் போட்டுட்டு வர்றோம் ஒவ்வொரு இடத்துலையும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியா ஓதுறாங்க? அலம் தர கைஃப ஃபஅல ரப்பிக 1, யஸாபில் ஃபில் வரைக்கும் 1, அலம் யஜல் கைதஹும் ஃபி தல்லீல் 2. இப்படியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிருப்பாங்க? இப்படி ஓதல. அப்ப இந்த இடையில நம்பர் போட்டதெல்லாம் எழுதிக்கிட்டோம்.
ஆனால் குர்ஆனை ஓதும்போது நம்பர் ஓதுறோமா யாராவது? நம்பர் ஓத மாட்டேங்கிறோம். இருக்குது, அதை யாருமே கவனத்தில் கொள்வது இல்லை. அதே மாதிரி குர்ஆனுடைய எழுத்தை பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சின்ன சின்ன மேல லாமளிப்பு ஜீமு சாது என்னென்னமோலாம் எழுதி வச்சிருப்பாங்க ஐநண்டு. அதையெல்லாம் யாராவது கண்டுகொள்றோமா? அது மட்டும் சும்மா எழுத்துல இருக்கே தவிர ஓதும்போது என்ன செய்யறோம்? குர்ஆனை மட்டும் தான் ஓதுறோம். அதுக்கு இடையில என்னென்னலாம் சேர்த்து வச்சுக்கிறாங்க, அதெல்லாம் கண்டு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருக்கிறோம். அது சும்மா அடையாளத்துக்கு எழுதி வச்சுட்டாங்க, அது மேட்டரே இல்ல அப்படிங்கிற அளவுக்கு நம்ம போய் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இவர்கள் போட்ட லிஸ்ட்ல வேற யாரும் ஹாபில்கள் வந்திருக்கீங்களா? குர்ஆன் ஹாபில், நீ ஹாபிலா? சரி, நீங்க 258 சொன்னா விளங்காது. நம்பர் சொன்னா நம்பரை மனப்பாடம் பண்ணிருக்க மாட்டாங்கல்ல. அது என்ன 258 இது என்ன இருக்கா? இதுக்குள் நதுகுலு ஹாதிஹில் கரியத்தை, அதை ஓதுங்க. நகஃபிர் லக்கும் படிச்சாரா? உன்ல யுக்ஃபர்னு இருக்க தப்பு, அது நகஃபிர் லக்கும் படிச்சார்ல. அப்ப இவர் கரெக்டா எழுதுக தப்பு. கண்டு சிம்பிளான விஷயம் தானுங்க. இதெல்லாம் மூளைப்பெருதி வணங்குதா? மூளைப்பெருதி என்னது? ரெண்டு பேர் ரெண்டு விதமா இருக்கிறாங்களா? ஓதுறது ஓதி பார்ப்போம், ஹாபில்களை ஓதி பார்ப்போம். அந்த ஓதுதல் என்பது வழி வழியா வருது. அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டா, இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உலகம் கியாம நாள் நெருங்கும் பொழுது குர்ஆன் எடுபட்டு போய்விடும். குர்ஆன் எடுபட்டு போய்விடும்ங்கறாங்க, இல்லாம போயிடும்ங்கறாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கறாங்க, அது எப்படி இல்லாம போகும்? நாங்க குர்ஆனை ஓதுறோம், எங்க பிள்ளைகளுக்கு நாங்க ஓதி கொடுக்கிறோம், பேப்பர் கொடுக்கிறோம்னு சொல்லல. நாங்க குர்ஆனை ஓதுறோம், எங்க பிள்ளைகளுக்கு ஓதி கொடுக்கிறோம், எங்க பிள்ளைங்க அவங்க பிள்ளைங்களுக்கு ஓதி கொடுக்கறாங்க, அவங்க பிள்ளைங்க அவங்க பிள்ளைங்களுக்கு ஓதி கொடுக்குது. இதுக்கு ஒரு சங்கிலி தொடர் இருக்குமே, அது எப்படி அழியும்? அது எப்படி குர்ஆன் இல்லாம போகும்? நாங்க மறந்து நாங்க மனசுல இருந்து அழிச்சிட்டா தானே போவோம். நாங்க தான் எங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துறோமே, எங்க பிள்ளைங்க பேர பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துறாங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்ல அழிஞ்சிரும் அந்த அர்த்தத்தில் சொல்லல. குர்ஆன் இருக்கு, செயல்படுத்த மாட்டாங்க. எழுத்து இருக்கு, அது நடைமுறைப்படுத்த மாட்டாங்க என்பதுதான் விளக்கம்ங்கறாங்க. இதுல என்ன விளங்குறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலேயே குர்ஆன் இதுதான் விளங்கி வச்சிருக்காங்க. எங்கள்கிட்ட நாங்க பேப்பர் வச்சிருக்கிறோமே, எங்கள்கிட்ட புக் இருக்குமே அப்படின்னு அவங்க கேட்கவே இல்லை. என்ன சொல்றாங்க? நாங்கள் மனனம் செய்கிறோம், எங்கள் பிள்ளைகளை மனனம் செய்ய வைக்கிறோம், எங்கள் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகளை மனனம் செய்ய வைக்கிறார்கள், பேரப்பிள்ளைகள் கொள்ளு பேரன்களை மனனம் செய்ய வைக்கிறார்கள். இப்படியான ஒரு சங்கிலி தொடர் இருக்கும் பொழுது குர்ஆன் எப்படி அழியும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்ட செய்தி நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுல என்ன விளங்கிக் கொள்கிறோம் என்றால், இது இதுதான் பாதுகாக்கிற விதம். அல்லாஹ் உள்ளத்தில் பாதுகாக்கிறேன்னு சொல்றான் பாருங்க, அது அழகா ப்ரூஃபாகிறது. அதே மாதிரி இன்னொரு வசனத்தை எடுத்துக்கொண்டோமேனால் 285 போட்டுக்கிறாங்க, லிஸ்ட் காட்டினாரு இல்லையா? ஒரு இடத்துல தாமலூன் இருக்கிறான், ஒரு இடத்துல யாமலூன் இருக்கிறான். தாமலூன் என்பது சரியா, யாமலூன் என்பது சரியா? ஏதோ ஒண்ணுதான் சரி. விளங்குதா? எது சரி என்றால் 285 அவர் ஓத தெரியாது. ஒரு முதல் வார்த்தையை சொல்லணும். வேற நீங்களா ஹாபிஸ் தாங்க. அதாவது சும்மா அன்தும் ஹாவுலாயி, மைக்க கொடுங்க அவர்கிட்ட. சும்மா அன்தும் ஹாவுலாயி, அதை ஓதுங்க. ثم أنتم هؤلاء تقتلون أنفسكم وتخرجون فريقا من ديارهم وظاهروا على إخراجكم أن تولوهم ومن يتولهم فأولئك هم الظالمون. அது இல்லம்மா, சும்மா அன்தும் ஹாவுலாய் ரெண்டு இடத்துல ஒரு நாள் குழம்பிட்டாரு. تقتلون أنفسكم وتخرجون فريقا منكم من ديارهم تظاهرون عليهم بالإثم والعدوان وإن يأتوكم مسارى تفادوهم وهو محرم عليكم إخراجهم تؤمنون ببعض الكتاب وتكفرون ببعض فما جزاء من يفعل ذلك منكم إلا خزي في الحياة الدنيا والآخرة والعذاب الآخرة أشد والعذاب الآخرة أشد وعذاب. நீங்க எப்படி பண்ணிருக்கீங்க? أنتم هؤلاء تقتلون أنفسكم وتخرجون فريقا منكم من ديارهم تظاهرون عليهم بالإثم والعدوان وإن يأتوكم أرى تفادوهم وهو محرم عليكم إخراجهم أفتؤمنون ببعض الكتاب وتكفرون ببعض فما جزاء من يفعل ذلك منكم خزي في الحياة الدنيا ويوم القيامة يرد إلى أشد العذاب وما الله بغافل عما تعملون. இல்ல முடிவு லாஸ்ட் தான் காட்டுறான்.
ஒரு புக்ல தாமன் புக்ல இருக்குன்னு சொல்லி பாருங்க. பாடம் செய்வதில் சில தவறு செய்ய பாடம் செய்வதில் கூட ஒரே மாதிரி பண்ணார்கள். அதிகமான பேருக்கு கம்மியா பண்ணிருக்க நிலைக்கு இல்லையா? 1000 பேர் பண்ண சொல்றோம், 1000 பேர்ல ஒரு பேர் சக்தி குறைவா இருக்காங்கன்னு வைங்க, அவங்க முன்ன பின்ன பண்ணிகள் எது கரெக்ட்னு கண்டுபிடிச்சிட முடியுமா? அதான் பாதுகாக்கிறது. 1000 பேர் வேதம் 950 பேர் கிட்ட பண்ணிருக்கிறாரு, இது 50 கொஞ்சம் சரியாப்ப, இதான முடிவு. அப்ப இதன் அடிப்படையில தீர்மானிக்கணும் என்றுதான் நமக்கு மார்க்கம் சொல்லுது. அதனால நீங்க எந்த மாதிரி போட்ட எந்த லிஸ்ட் எடுத்தாலும் எந்த ஒரு புஸ்தகத்தையும் கொடுக்காமல் எது சரி என்பதை புத்தகத்தை பார்த்து செக் பண்ண வேண்டியதில்லை. எது சரி என்பதை ஓத வைத்து என்ன செய்வோம், கேட்டு விடுவோம். ஓத வைக்கும் பொழுது கொஞ்சம் டவுட் வந்துச்சுன்னு சொன்னா ஒரு முன்னும் இருக்கிற 3 வரையும் கூட்டு நீனும் ஓதி காட்டு, நீயும் ஓதி காட்டுனா எல்லாரும் தாமன்னு தான் ஓதுவாங்க. அப்ப பினிஷ் முடிந்து விட்டது. அப்ப பாதுகாக்கப்பட்ட மூலப்பெருதி கரெக்டா இருக்கு. அதான் மூலப்பெருதி. பாதுகாக்கப்பட்ட மூலப்பெருதி இருக்கு. அல்லாஹ் என்ன மாதிரி அருளினானோ அதுதான் ஓசையாகத்தான் அருளினான், ஒளிவாகத்தான் அருளினான். எழுத்து வடிவமாக அல்ல என்ன செய்யல, ஒளி வடிவமாக தரவே இல்லை. அப்படியே புரிந்து கொண்டோமையானால் என்ன செஞ்ச தெல்ல தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். இது ஒரு விஷயம். அதே இந்த பழப்பிரதி என்ன எந்த ஒரு நாட்டில் போயிட்டு இருந்தாரு, தாஷ்கண்ட்ல போயிட்டாரு இல்லையா? முதல்ல பொய். ஏன்னா இதுல அவங்க கொடுத்திருக்கிறாங்க, அதுல லண்டன் மியூஸ்ல இது எடுக்க போட்டிருக்கிறாங்க. நம்மள ஒரு நம்ம ஜவுகத் இருக்கிறது, அங்க உள்ள சகோதரர் இலங்கை ஜக்கீர் அவர் எல்லாம் இருக்கிறார்கள். அவங்கள லண்டன் மியூசியத்தை இப்படி இல்ல, லண்டன் போய் பார்த்து மாதிரி இல்ல செட் பண்ணிருக்கிறாங்கன்னு வருது. அப்படி இருந்தா என்ன, இந்த காலத்துல ஒருத்தர் விட்டு எழுதுற மாதிரி அந்த காலத்துல ஒருத்தர் எழுதிருப்பாரு. மூலப்பெருது எழுத்த மூலப்பெருது ரசூல் எழுதினதான் மூலங்க. ரசூல் ஸல்லல்லாஹு பிறகு அவங்க எழுதி கூடாதுனா இந்த காலத்துல 100 பேர் எழுதும் போது 2 பேர் தப்பா எழுதாது. இந்த காலத்துல ஒரு எழுதுனா 2 பேர் தப்பா எழுதிருப்பாங்க. பழைய பிரதி கரெக்ட்னு எடுத்துக்கூடாது. பழைய பிரதியாக இருந்தாலும் ஒருத்தர் வச்சாரு. நம்ம என்ன பண்ணுவோம், எது சரிங்க பாப்போம், ஓதிப்பா கரெக்டா இருந்தா அது உங்களுக்கு கரெக்டா இருக்கு பிரதி கூப்பிடுறது, அது எழுத்து மூளை மாத்தமா இருந்துடுறோம். Dear brothers, so we are saying that Quran is reserved in the heart and not by writing. Now, to add more to that, they have given us a list wherein they have put a long list saying that in Quran it is written as Yaghfir lakum, but you read it as Naghfir lakum. Similarly, they have something like Ta'alamun. They have put a long list wherein they said that all these are different and you have 2 versions of Quran. So whenever we have root in this verse, we go back to the manuscript, root manuscript version, which we believe is how Quran is. What we believe? We believe that educated people memorizing Quran, root manuscript, that is the final authority for us. So we'll go and refer. So here we have 2 Hafiz, and one of them was not able to read. Clearly proved another Hafiz that what is proved in the manuscript is he learned it by heart. And have a confusion. Say we have 10 people who have memorized the Quran, we will test all the 10 people, we will go by majority. We'll know that what is read is the one which is learned by heart, and that we proved now. And also to that, we are also quoting one of the hadiths of Prophet Muhammad sallallahu alaihi wasallam. During the times of Prophet Muhammad sallallahu alaihi wasallam, Prophet Muhammad advised the Sahabas, his companions, that Quran will diminish. The Sahabas were surprised. They said, how come Quran will diminish when we are learning Quran by heart and we are transmitting it honestly to the next generation, and their generation will transmit it to the future generation, and so on. To say, Ya Rasulullah, that Quran will diminish. Prophet Muhammad says that Prophet Muhammad clearly said, when I meant Quran will vanish, I did not think that Quran will vanish. So Quran will be put. I meant the people do. Much of the people will not abide by the Quran. So Prophet Muhammad sallallahu alaihi wasallam told. So what it is saying, it narrates that Prophet Muhammad sallallahu alaihi wasallam clearly told his companions that it will be preserved in the heart, and the Sahabas are also acknowledging. So they have put a list like Tashkent and Samarkand Quran, given us saying that it isn't wrongly in Tashkent and Samarkand. Now, we don't want to do argument. Even for the sake of argument, we have to go by what we have relatives in London. The Zakir from Shah, he researched it. Purposely, we sent him to British Museum. In their website, they have that. British Museum, they found this xerox. We sent our representative to British Museum, and we confirmed that in British Museum, they don't have Quran what have. That shows that it's but for the sake of argument, if we take, okay, the mistake in what has been kept in Tash Museum, what is in British Museum, it's not proof Quran is not preserved. Because we are not claiming Quran is in writing, instead we claim Quran is present in the heart of the educated people. So whatever claim put Tashkent or somebody went to second the story, we believe that Quran is preserved in that, and whenever conflicts in that, we will go majority, people support it, majority of people, whatever say is the word Quran, we'll take that as the Quran, and preserved right from Prophet Muhammad sallallahu alaihi wasallam. அடுத்ததாக குர்ஆன்ல சில சொற்களை வழக்கத்துக்கு அதிகமாக நீட்டி சொல்லணும்,
என்கிற ஒரு முறை இருக்கிறது. உதாரணமா கா இருக்குது, அதை காணவாக்குறோம். கா ஆ அவ்வளவுதான். மா மாண்டா மாண்டா மாவன். இந்த மா துணக்கால் போடுறோம்ல, துணக்கு நீட்டுவோம். இந்த நீட்டுவதை நீட்டிட்டே இருப்போமா? மாடுன்னு சொல்றோம். மாடுன்னு யாராவது சொல்லுவோமா? மடு மாடு ஒன்னு மடுன்னு எழுதுவோம். துணக்கால் போட என்ன செய்வோம்? மாடுன்னு எழுதிருவோம். இதுதான் நீட்டுற வழக்கம். அரபு மொழிகளையும் இவ்வளவுதான். நீங்க குர்ஆனை எடுத்துக்கிட்டீங்கன்னா சில இடங்களை அதிகமா 4 வேலை மடக்கிற அளவுக்கு நம்ம ஹாஜ் இருக்குது. ஹாஜ்ங்கிறது அரபுல எந்த கிட்ட இருந்தாலும் ஹாஜ்ன்னு வாசிப்பாங்க. அதுவே குர்ஆன் வாசிப்பாங்க ஹாஜ்ன்னு 4 வேலை மடக்கிற அளவுக்கு தான் அதை வாசிப்பாங்க. அப்படின்னு எழுத்துல வந்துச்சா? நமக்கு எழுத்துல ஒரே மாதிரி தான் இருக்கிறது, ஓசையில வந்திருக்கிறது. அது எப்படி நீங்க சொன்னீங்கன்னு கேட்டா, அப்படித்தான் எங்களுக்கு வந்தது. அந்த நீட்டணும் வந்திருக்கிறது. எழுத்து மூலமா பாதுகாக்கப்படவில்லை, அது ஒளி வடிவமாக பாதுகாக்கப்பட்டு வந்தது என்பதற்கு இது மாதிரி மத்துக்கு மாத்தி போடுறியா? இல்ல அது வேணாம். அந்த மாதிரி எழுத்து இருக்கணும். வச்சிருந்தாரு எங்க இல்ல ஒண்ணா கேமரா கொண்டு வாங்க. இந்த மாதிரி மத்து பேசுறது போட்டுக்கிட்டாங்க பிற்காலத்தில் போட்டிருக்காங்க. அப்ப இது ஹாஜ்ன்னு இருந்துச்சுன்னா அரபுல எந்த கிதாபுல இருந்தாலும் ஃபமன் ஹாஜ்ன்னு படிச்சிருவாங்க. குர்ஆன்ல மாத்திரம் எப்படி படிப்பாங்கன்னா ஃபமன் ஹாஜ் அப்படி படிப்பாங்க. ஏன் அப்படி படிக்கிறாங்க? அது எப்படி எழுத்து வழியா கடத்த முடியும்? அது எப்படி எழுத்து வழியா தலைமுறையா வர முடியும்? அது மாதிரி ஓதுனாங்க. அந்த இடத்துல ஏப்பா நீட்டுறான்னு கேட்டா, அப்படிதான் எங்க வாப்பா அத்தா ஓதுனாரு, எங்க அசரத்து ஓதுனாரு, அவரையும் அப்படி ஓதுனாரு, அவருடைய அசரத்து அப்படித்தான் ஓதுனாரு, அவரையும் அப்படி ஓதுனாரு, அவருடைய குருநாதர் அப்படித்தான் ஓதுனாரு. இப்படியே போய் எங்க முடியும்? நபிகள் நாயகத்துல முடியும், நபிகள் நாயகத்து ஜிப்ரீல்ல முடியும், ஜிப்ரீல்ட்ட அல்லாஹ் அப்படித்தான் ஓத சொல்லி கொடுத்தான்னு வந்துருது. அப்ப இந்த இது சங்கிலி தொடரானது எதுக்கு இருக்குன்னு கேட்டா, உச்சரிப்புகளுக்கு இருக்கிறது என்பதற்கு. குர்ஆனில் உள்ள மத்துன்னு சொல்லுவாங்க. இதை அதாவது கொஞ்சம் கூடுதலாக நீட்டுவது, வழக்கத்துக்கு விட கொஞ்சம் சற்று அதிகமாக நீட்டுவதற்கு பேரு மத்து. இந்த மத்து என்கிற ஒரு மெத்தேடு மொழியில மத்த வாசகங்களை வாசிப்பதற்கு அரபுகள் பயன்படுத்துவது கிடையாது. குர்ஆன்ல மாத்திரம் என்ன செய்யறாங்க? அதை பயன்படுத்துறதை பாக்குறீங்க. எதை வச்சு பயன்படுத்துறாங்கன்னா, அந்த ஓசையை வழி வழியா வந்ததுனாலதான், வழி வழியாக தலைமுறையா வந்ததனால்தான் செய்கிறார்கள் என்பதும் குர்ஆன் எங்கே பாதுகாக்கப்படுது, எப்படி பாதுகாக்கப்படுகிறது என்பதற்கு அடுத்த ஆதாரமாக இருக்கிறது. The next evidence we put forth that Quran is preserved verbally is that in Quran, if you see the phonetics of Arabic language, just like English, Quran also has Arabic language also has a different phonetics. For example, how do you pronounce the word pole? P-O-L-L. You just say pole. You don't iterate much. You don't elongate the O sound there. But when you write pool, C-O-O-L, you elongate it little further. Pool. You see the difference between one O and 2 O's. Similarly, in Arabic, there is a concept called as mad. In Arabic language, in the Quranic Arabic language, they have written it as mad. In the Quranic concept, it is called as mad. Mad is a bar which is put on the letter so that this letter is elongated 4 times. For example, the word haja, you don't read as haja, you read as haja. The 4 times of that of the one which you put 1 alif. So this concept is called as mad in Quran. So in Quran, if you see, wherever this word comes, if it has to be read by the context of the language, you should not read it as haja. You will just read it as haja. So it is a clear proof that Quran is not transmitted in written form. Quran is transmitted verbally, the way how it was revealed to Prophet Muhammad via Jibril al-Islam, and that is how we Muslims follow, and we elongate. Wherever we see haja, we read it haja, the 4 elongation. That clearly shows that Quran is preserved verbally and not in writings. அப்ப இன்னைக்கு பைபிளுடைய பிரதிகள் என்று வைத்திருக்கிறார்களே, அதெல்லாம் 19ஆம் நூற்றாண்டுல அவங்க அதாவது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கொண்டு மூலப்பிரதிங்கிறாங்க. 16 நூற்றாண்டுல எடுத்துக்கொண்டு அதை 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்துக்கொண்டு மூலப்பிரதி என்கிறார்கள். பல ஆண்டு காணாமலாம் போயிடுச்சு. இது காணாமலாம் போவாது. இந்த மூலப்பிரதி மிஸ்ஸிங் ஆகுமா?
இதுக்கு சங்கிலி தொடர் ஆனா கிடைக்காது. அந்த இது காணா போச்சுன்னா எங்கேயாவது எடுத்துட்டு வந்துடலாம். இந்த பேப்பர் மிஸ் ஆ போச்சுன்னு சொன்னா எங்கேயாவது கும்ரான் மலை குகையில கூட இப்ப கூட இருக்கிறாங்க போய்கிட்டு வேதம் கிடைச்சு போச்சுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுக்கலாம். பேப்பர் காணா போனா எடுக்கலாம். ஆனா இந்த ஓதுதல் மனப்பாடம் பண்ண எல்லாரும் இறந்துட்டாங்கன்னு வைங்க, பினிஷ், அவ்வளவுதான், கிடைக்காது. மர 1600 எடுத்துக்கொண்டு இதான் குரான் சொல்ல முடியுமா? அப்ப இதுக்கு சங்கிலித்தோட அருந்தா முடிஞ்சே போச்சு. மனப்பாடம் செய்வதற்குரிய சங்கிலித்தோட அருந்து விட்டது என்று சொன்னால் குரான் கிடைக்காது. அப்ப கிடைத்திருக்கு சொன்னா அதுக்கு தொடர்ச்சியான சங்கிலி தொடர் மூலமாக பாதுகாக்கப்படுகிறது என்பதை இதுல இருந்து நம்ம என்ன செய்து கொள்கிறோம், விளங்கிக் கொள்கிறோம். இது ஒரு முக்கியமான விஷயம். So, if you take Bible for example, they claim that they have manuscripts, and you know what? They are all like 19th century and 16th century manuscripts is what they have. So, if Quran is to be preserved in wordings, if it is written in some paper, and if you lose this paper, you might find it somewhere later on. And for the time until you don't have this paper, you mean to say that you don't have the manuscript. But since Quran is not preserved, like how you claim the Bible is preserved, since Quran is preserved verbally, even if we lose this paper, we'll be able to fulfill, we'll still have the manuscripts. Millions of Muslims have memorized Quran, with which we'll be able to reproduce the Quran very easily. Now, whether you lose the manuscripts in Qumran cave or wherever you want, but Quran, even if all the people have died, all people who have memorized Quran have died, only in that case you will see that manuscript is missing. But by the grace of Allah Almighty, it has been progressed. It has been sent in a chain of transmission. Honestly, people have been carrying it out. Honestly, people have been memorizing it, and the chain of transmission from here, if you continue, it will go and end until Prophet Muhammad sallallahu alaihi wasallam. So this is honestly transmitted. It is in the hearts of millions of Muslims. அடுத்ததாக இது ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதை நம்ம சொல்லும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டா, நிறைய குரான் இருந்துச்சு, உஸ்மான் எல்லாத்தையும் அழிச்சு விட்டு ஒண்ணு வச்சாரு, அதை பார்த்துட்டு ஒரே மாதிரியா மனப்பாடம் பண்ணி இருக்கிறீங்க. எல்லாம் இருந்துச்சு, நிறைய குரான் இருந்துச்சு, எல்லாத்தையும் உஸ்மான் இருக்க சொல்லிவிட்டாரு. அவர் ஆட்சியில் திரட்டின அந்த குரானை வைத்துக் கொண்டு அதைத்தான் நீங்க மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அதை நம்ம மனப்பாடம் செய்வது கூட அதுக்கு சங்கிலி தொடர் கிடையாதான். எப்படியா அவர் உஸ்மான் எழுதின புத்தகத்தை வச்சுக்கிட்டு அதுதான் அடிப்படையில் நீங்க மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கிறீங்க என்று சொல்வார்கள். இதுதான் உஸ்மானுடைய உதாரணத்துக்கு சில பட்டியல் போட்டிருக்கிறோம். அது போக சில பட்டியல் நம்ம தமிழாக்கத்திலையும் பட்டியல் கொடுத்திருக்கிறோம். இந்த பட்டியலை பாத்தீங்கன்னா உஸ்மான் அவர்கள் என்ன மாதிரி எழுதினார்களோ அதை விட்டுட்டு வேற மாதிரி நம்ம வாசிக்கிறோம். அதாவது உஸ்மான் எழுதினது அவர் தப்பா எழுதிட்டா கூட விட்டுப்புட்டு அது சும்மா சைட் சப்போர்ட் எழுதினா எதுக்குரியது, அது துணை பாதுகாப்புக்கு உரியதே தவிர குரானை தீர்மானிப்பதற்கு உரியது கிடையாது. அது எழுதினா அது குரான் தான், அவர் எழுதிட்டா அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது என்ற அர்த்தம் கிடையாது. உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த முதல்ல எபுத ஊ அப்படின்னு இருக்கிறது. அப்ப எபுத ஊ என்ற ஒரு நீட்டி எழுதி இருக்கிறாரு. எந்த ஹாஃபிலாவை மனப்பாடம் பண்றாங்க கேளுங்க, எபுத ஊண்டு படிக்க மாட்டார். எழுதி இருப்பது எப்படி இருக்கு, எபுத ஊண்டு எழுதி இருக்கும். ஒருத்தர் வாசிக்க சொன்னீங்கன்னா என்ன செய்வாரு, பார்த்து வாசிக்க சொன்னாலும் சரி, மனப்பாடம் பண்ணி வாசிக்க சொன்னாலும் சரி, நீ பாட்டுக்கு ஊண்டு எழுதிக்கிட்டு போ, நான் பாட்டுக்கு எபுத ஊ தான் சொல்லுவேன், நீ ரொம்ப நீட்ட மாட்டேன், குறியிலாகத்தான் சொல்லுவேன் அப்படிம்பாரு. அதே மாதிரி அந்த சுபாவு இருக்குல்ல, சுபாவுன்னு இருக்கிறது, சுபா என்றுதான் சொல்வார்கள். எழுத்துல எப்படி இருக்கு, எழுதியிருக்கும். அப்ப உஸ்மானுடைய பிரதி என்று சொல்லுகிறோமே, அவங்க காலத்துல தொகுக்கப்பட்ட பிரதி கூட மனப்பாடத்தை அடிப்படையாக வைத்து எழுதினாங்க. எழுத்தும் போது மிஸ்டேக் விட்டுட்டாங்க, மனப்பாடத்தை வைத்து விட்டுட்டாங்க. 14 நூற்றாண்ட அது பேப்பர் பாதுகாக்கப்பட்டிருக்குது. நம்ம அதை வச்சுக்கிட்டு என்ன செய்யறோம், அது ஒரு பக்கத்துக்கு இருக்கட்டும், எங்களுக்கு மனப்பாடத்தில் ரெக்கார்டு கரெக்டா வரணும். என்ன மாதிரி ரசூல்லா ஓதுனாங்களோ, அது சஹாபாக்கள் ஓதுனாங்களோ, அதுக்கடுத்த தலைமுறை ஓதினார்களோ அப்படிதான் ஓதுவோமே தவிர இதன்படி ஓத மாட்டோம்னு ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயமும், உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயமும் இப்படிதான் ஓதுவார்கள். இதுலயும் ஒரு பட்டியலும் போட்டிருக்கிறோம். நம்முடைய தமிழாக்கத்தில் கூட நீங்கள் பார்க்கலாம். அஃபாயின் என்று எழுதியிருப்பார்கள். அஃபைன் நம்ம எப்படி படிப்போம், அஃபாயின் என்று எழுதியிருந்தால் அஃபைன் என்ற அந்த இடத்துல படிக்கிறோம். லா இலல்லாஹி என்று இருக்கும், ல இலல்லாஹின்னு படிக்கிறோம்.
அவங்க நெடிலாக லா இலல்லாஹின்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. அதுக்கு அர்த்தமே வேறைய மாறிக்கிற நேர் எதிர்மாறான அர்த்தம். லா இலல்லாஹி என்பதை ல இலல்லாஹின்னு படிக்கிறோம். சென்ற விவாதத்தில் கேட்டாங்க, லா இலல் ஜஹீம் நரகத்திற்கு இல்லை என்று தான் வந்திருக்கிறது, நரகம் செல்வார்கள் என்று நீங்கள் மொழிபெயர்த்து வாசிக்கிறது அப்படித்தானே வாசிக்கிறோம். நீங்க மொழிபெயர்ப்பு சொல்ற அவங்க சொல்றாங்க நரகத்திற்கு செல்ல மாட்டார்கள், காபிர்கள் நரகத்திற்கு செல்ல மாட்டார்கள் என்று லா இருக்கிறது, செல்வார்கள் என்று பீஜ மொழிபெயர்த்திருக்கிறாரு, மற்றவங்க எல்லாம் மொழிபெயர்த்திருக்கிறாங்க ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. மொழிபெயர்க்கிறது இதுக்கு பண்ணவில்லை, இதுக்கு பண்றோம். எதுக்கு பண்றோம்? அது எழுதுன லாயிலல் ஜஹீமா இருந்தாலும் எப்படிங்க இருக்கு, லைலல் ஜஹீம் அர்த்தம் செய்வோம். அது சும்மா போட்டுக்கிறது. அது எழுதுன என்னத்தை எழுதிட்டு போ, நாங்க எப்படி செய்வோம்? ஓதுவதில் எப்படி மனப்பாடம் செஞ்சிருக்கிறாங்களோ அதுக்கு தான் அர்த்தம் செய்வோம். லைலல் ஜஹீம் தான் உலகத்தில் உள்ள எல்லாரும் மனப்பாடம் செய்திருக்கிறார்கள். அப்ப மிஸ்டேக் பண்ணிட்டாங்க எழுதுனவங்க. ஆளாளுக்கு பண்ண போனா எக்கச்சக்கமான ஆயிக்கிறேன். இந்த அளவுக்கு இருக்கட்டும் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு அதை வச்சுக்கொண்டு நம்ம அதை மாத்தி இவ்வளவு இடத்துல மாத்தி ஓதுறோம். எழுதுனது ஒரு பக்கம் இருக்க அதை சைடுல வச்சு இது நேர் மாத்தமாக ஓதுறோம். எதன் அடிப்படையா? அப்படித்தான் உங்களுடைய உஸ்தாத் தந்தார், அவருக்கு அவருடைய உஸ்தாத் ஓதி கொடுத்தார், அவருக்கு அவருடைய உஸ்தாத் ஓதிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் அதுக்கு சங்கீதத்துடன் அப்படின்னு விளங்குறது கிடையாது. இது அல்ல பெறுது. இது தப்பா இருக்குன்னு எப்படி கொண்டாந்து காட்டினாலும் அச்சுக்கிட்ட கரெக்ட். நீ வேற மாதிரி பேர் கொண்டு வந்து காட்டி இதுல 3 இருந்தாலும் 7 அதுக்கு இருக்கு. அது மாதிரி ஒரு பக்கத்துல நாங்க எப்படி கரைப்படி மனப்பாடம் இருக்கிறார்களோ எங்களுக்கு மனத்தின் வழி அறத்தினார்களோ அவங்க ஓதுவோம். இதுக்கு ஆதாரம் வேணும். உஸ்முடைய பிரதி மனப்பாடத்துக்கு ஏற்ப அதை மாத்துறோம், மனப்பாடத்துக்கு ஏற்ப அதுக்கு எதிராக நம்ம என்ன செய்யறோம் கொண்டிருக்கிறோம். பல்ல Similarly, another important post is that they say what was during the Usman when he preserved Quran copy, he burnt out all the copies. They say that our contents, whatever allegations they raised, there was all the Quran copy burned. What we have the copy which Usman radhiyallahu anhu had. This is another post. But to answer that, I have listed out several instances from Quran. These instances, the first from the right side, first column is the one how it is written Usman Danu's Quran. In the so-called the Tashkent or Samarkand, whatever you claim, it is written in that manner. But the Muslims affirm that Quran is preserved in verse, but Quran is preserved verbally. How do we prove it? When we read all verses, for example, the first one, read the Arabic language, you will have to fix it as the U. You will have to elongate, but we read it as the U. Though it is in the tree of Usman radhiyallahu anhu, we are reading it as Yahu. First, that is not final authority. That is the root method for us. Whenever we come out this verse, we will plainly test Yabu. And whatever record you have, you can check with N of Muslims, and all these, every Muslims read it differently in the way how it is in Quran. Now, similarly, we have put it in our translation. This time, we have listed out. For example, afa in, wherever you come across afa in, we will read it as afa in. And similarly, in this debate, one of the brother raised a question that in Quran it is written as La Ilahim. You have put a wrong translation of translated for La Ilahim. Disbelievers will go to is what our concept is. So he claimed that PJ has written as La Ilahim. He has put mistake in the translation. He said PJ has stated it wrongly that Kafirs will not will. But we are not translating with the Usman what we have. We are translating the verbal translation. We are translating a verbal transmission of Quran, which we claim is the preserved Quran. Now, the verb memorization, we are translating it honestly. Whatever has been taught to us by the Madrasa, if you pull the chain, if you trace back the chain, it will honestly go and end with Prophet Muhammad sallallahu alaihi wasallam, that it comes from Prophet Muhammad sallallahu alaihi wasallam stage, and we are also receiving it the way it was revealed and not giving much importance. Do have a copy. It can be like a side support, not totally rely on the Usman copy. We still have it as support. அப்ப உள்ளத்தில் தான் இது பாதுகாக்கப்பட்டிருக்கு என்ற இந்த அடிப்படையை புரிந்தவர்கள் இதுயான கேள்வி எல்லாம் கண்டு நம்ம விளங்காம மேல சொல்றாரு எடுத்துக்கொள்வோமே. இதை ஒரு அறிவுபூர்வமான கேள்வியாக எடுக்கமா இப்ப சோதே 2 இல்லைன்றாரு. இதான் வரலாற்றுல சாரணமா நடக்காய்ப்புள்ள ஒரு விஷயம். ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களில் சொல்லுவாங்க, அந்த 2 வசனம் வந்த 2 வரும்போது வெளியே இருந்தா வெளியிறாரு. சரி, எழுதி சிலர் எழுதாமல் போனதெல்லாம் அவங்க காலத்துல இருந்து ஒவ்வொரு காலத்துல நடக்கக்கூடிய. ஆனால் அவர் எழுதாமறாருன்னா அவர் எழுதாம போறாரு. மனப்பாட மூலப்பெறுதல் இருக்கான்னு பாக்குறோம். இருக்கு 113 114 வரை ஃபலக் நாஸ் சூரா இருக்கு. இங்க இருந்தா அங்க இல்ல. இப்படிதான் அங்க பாதுகாக்கிறான். இப்படி எல்லாம் பாதுகாக்கிறான்.
அல்லாஹ் பாதுகாப்பது உள்ளங்கள்ல மனப்பாடம் பண்ணவங்க எல்லாம் கூப்பிட்டு அனைத்து வர்த்தீங்க உலகில் உள்ள அத்தனமும் சொல்லுகிறான் அவுது பில் ஃபலக்கிலே 110 சூரா மனப்பாடம் பண்ணி வைத்து நஸ் என்பதை 104 மனப்பாடம் பண்ணிருக்கிறான். இந்த சூறாவை ஒன்றியாயமாக பண்ணி வைத்திருக்கு. அவர் என்ன வேணும்னு செய்ய மாட்டார். இந்த காலத்தில் ஒரு தகவல் தொடர்புகளில் அவருக்கு ஏற்பட்டிருக்கும். அது அல்ல ஆதாரம் வைத்து குர்ஆனிக்க முடியும். குர்ஆனை உங்களுடைய உள்ள எப்படி பாதுகான் வச்சுக்காத ஆயிஷா எப்படி அப்படி செஞ்சதுக்கு தான் பதில் இல்லாத இருக்கிறது இல்லைனாலே மனப்பாடம் இருக்காவிட்டா அவங்க ஒரு கவனத்தால் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கிறார்கள் இருந்தால் பாதுகாக்கிறதா இருந்தா அனைவரும் இருப்பான். இப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம். If you see all evidences clearly that Quran is preserved in the heart, and what allegations raised out of their ignorance, they are aware that Quran is preserved in the hearts of Muslims, claim that it is preserved in the. So that's of all allegations. Now claim that Masud did not have 2 surahs in his Quran. Whether that is not the real authority for Allah has not. He has not advised that Ibn Masud is the final of Quran, but Allah has preserved the Quran heart. Ibn Masud is not aware of the surahs. We'll assume that in Prophet Muhammad sallallahu alaihi wasallam, the Quran was revealed to Prophet sallallahu alaihi wasallam. Sometimes, in some instance, Prophet ordered them to, and that probably Ibn Masud sallallahu alaihi wasallam would taken down note of these surahs. That doesn't mean that Quran is not preserved. Anyway, we copy, which will check millions of Muslims to prove that these 2 verses are of Quran. And they all say that I should not have, and Ubay did not recite. We are not worried about all of them unless and until preserved in the hearts of Muslims. Whether it is in Quran or not, they put some verse in Quran and this is in the Quran, we will not be sad because I have millions of copies preserved. அதை விட ஒரு கேட்டா இந்த குர்ஆனுக்கு எதிரான மாதிரியா எழுதி வச்சிருக்காங்க எல்லாம் இல்லாம இருந்தா அது பாதுகாப்பு இப்படி ஆச்சரியங்கள் பாதுகாப்பு குந்தகம் விளைக்க விஷயம் வந்து அப்படி எழுதி எல்லாருக்கிட்டையும் இப்படி தினங்கள்ல மிஸ்டேக்கா எழுதி அதை தூக்கம் கட்டி நம்ம கரெக்டா பாருங்களேன் எப்படி ஆக்குறாண்டு எழுதியே உசுமா எழுதினாலும் ஒட்டுமை எழுதினாலே இது ஒத்திருந்த தூக்கி போட்டோம் என்னுடைய பேப்பர் இருந்து கொண்டே 14 நூற்றாக மாற்றம் உள்ளத்துல 14 நூற்றாண்டா என்ன எப்படி பாதுகாப்பான பாதுகாப்பு இல்லை எதிர்ப்பு சுதர் மாதிரி இருக்கிறீங்க ஐசனா இருக்கிறீங்க தாஸ்கண்டுங்கிறீங்க இவ்வளவு வேலையே இதான் குர்ஆன் மாற மாட்டேங்குது மாறுபடி எல்லா விஷம் கொடுக்குறீங்க குடிச்சு நிக்கிறானே அப்படி இருக்குமா இல்லையா சாவதற்கு எல்லா பாயத்தையும் கொடுத்த பிறகு அவன் பாட்டுக்கு நிக்கிறான்னா ஒரு அதிசயம் தான். அவ்வளவு வேலைகளை இவங்க செய்த கள்ளத்தனமா குர்ஆன் இருக்கிறது. இதற்கெல்லாம் தாண்டி என்ன செய்கிறது குழந்தை பாதுகாக்கப்பட்டு நிற்க இது பெரிய பாதுகாக்கிறான் என்பது அதிசயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும். இது எழுத்து பிழை தான். இப்ப 2 இடத்துல எழுத்து பிழை குர்ஆன் அல்லாஹ்வுடைய உச்சரிப்பு எழுத மிஸ்டேக் எழுதுன அல்லாஹ் ஒரு போட்டு அனுப்பிட்டான். இவங்க நாங்க எழுதினால எழுத்த 3 இருக்குல்ல லானா எடுத்துக்கிட்டீங்கன்னா பழம் அந்த லானா இருக்கு பள்ளம் அந்த லானா இருக்கு பல் அந்த லானா இருக்கு இல்லையா இந்த லானாக்கு லானா போட்டு என்ன செய்வீங்க ஆறு செஞ்சு விட்டாங்க எழுதுமாங்க 2 இடத்துல பரதன் ஒரு இடத்துல சுத்தம் ஒரு இடங்க பஸ்தன் சீன் போட்டு பஸ் போட்டு எழுதணும் சீன் போட்டு தான் முடிக்கிறோம். ஆனா போட்டு என்ன செய்யறாங்க இத தமிழாக்கள் குறிப்பிட்டு இருக்கிறோம் சாதம் எழுதியிருக்கிறாங்க சாத போட்டுதுன்னா அப்படி எழுதக்கூடாது அந்த மொழியில எழுத்து பிழைவா எழுதுனா கூட நீங்க எழுதி வச்சுக்க நாங்க எல்லாரும் தான் படிப்போம் நீ சாது எழுதுனா அது பாட்டு ஒரு எபு சுத்துண்டு சாது போட்டு எபு சூனா போட்டு தான் எழுதுற சாது போட்டு மாட்டேங்கிறோம் படிக்க மாட்டேங்கிறோம். அப்ப எப்படி இது பாதுகாக்கப்படுது எழுத்துக்களை பாதுகாக்கப்பட மொழியை கொண்டாக்கப்படவில்லை எல்லாரும் கொண்டு பாதுகாக்கப்படும் வழியாக கடத்தப்படுகின்ற ஒளி வடிவை ஓசை விதத்தில் தான் அது தாக்கப்பட்டிருக்க எழுத்தில் கிடையாது இன்னைக்கு சாப்பிட்டு இல்லையா அன்னைக்கு எழுத்து இருக்கு சாப்ட்வேர்ல பாதுகாக்கும் டைப் பண்ணா ஒரு தப்பா அடிச்சுதான் இருக்கு தப்பா தான் அது ஆயிருமா இதை விளங்கி கொண்டும். So with all these proofs, there is another miraculous proof that Quran is out in the heart of Muslims. In spite of so claims, so many false allegations what people have raised, in spite of having difference of Quran as they claim, and in spite of having different Sahabas reciting Quran, in spite of the Sahabas having accepted the Quran, in spite of these allegations, Quran is standing out very clearly. In spite of all these elements, whether it is false, whether fabricated, or whether done during the period of companions, whether they believe to be part of Quran, in spite of everything, Quran stands firmly. Quran stands firmly. It proves that it's preserved in the heart of people. Though we have a written copy of Usman al we are not as per the copy. We have it preserved in the hearts of Muslims, and we are reading it based on that memorization. Reading it first, what you have, we are reading it, and it is standing up challengingly 14 centuries. Alternatively, see, when a thing of corner sites, there will not be possibility for it to survive. Seeing Quran waving in all these allegations. Now also say that there is some spelling in Quran. There is spelling mistake in Russian. There is only spelling mistake, people who would have taken a note of it. For example, the word Sut, Quran, but it is written with Swad, Sut, it is written as. But we Muslims, whenever we come across this word, we will read it as Sut and Yabasut. So Sa and Swa, different 2 words, and Yabasut, seen and not Swad.
Now, for example, in English, if a person writes ADVISE and ADVICE, ADVIZE, you see that it's C, S and Z, C, S and Z. These three words, if you come across this, you will falsify the other two and read the one we write. Whether if you spell advice, you read it that way. Irrespective of having Z or, you will read it how it has to be read. So this clears that Quran is preserved and there is no problem with the preservance of Quran since preserved in the heart of Muslim. It's out of ignorance. And moreover, in the last debate they were telling that dhikr. They were telling zikr, right? It's zikr, it's dhikr. Whenever it refers to as dhikr, it says al-dhikr. It means this dhikr. So when Quran is speaking about dhikr being preserved, it is not on what you have in your hands. It is about this book, this Quran which is preserved. அடுத்து வந்து இந்த வருஷ குரான் வருஷ இதைத்தான் பெரிய ஒரு ஆதாரமா போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வருஷ குரான் வருஷ என்ப ஒரு குரான்ல எப்படி இருக்குது? நீங்க தேடி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தான் யாரு? குரான்ல வந்து இதான் குரான் இருந்தால் சங்கிலி தொடர்ச்சி இருக்கிறது. இந்த வருஷ என்பவர் நாஃபி என்பவர்கிட்ட கேட்டு ஓதுனதாக ஒன்று சொல்லுவாங்க. நாஃபின்னா இப்னு உமருடைய மாணவர் நாஃபி, அவர் வேற ஆளு, அவர் ரொம்ப கரெக்டான ஆள், அவருக்கு ஆத்தன்டிக்கான ஒரு ஆளு. இந்த நாபி என்பவரும் பெரிய ஒத்தன்டிக்கான ஒரு ஆள் கிடையாது. ஹதீஸ் கலையில ஒவ்வொருத்தருடைய வரலாறு எழுதப்பட்டிருக்கு. இந்த வரிசை என்பவர் போய் தேடி பாருங்க என்ன எழுதப்பட்டிருக்கு. நாபி என்பவரை போய் தேடி பாருங்க. ஒரு ஆள், அதாவது மஜ்ஹூல்னு சொல்லுவாங்கல்ல, ஹதீஸ் அறிவிச்சார்னு சொன்னா அறியப்படாதவர்னு தள்ளி விட்டுருவோம். வரிசையில அந்த ஹதீஸ் வருது, அப்படியே அவர் யாருன்னு தெரியாத ஹதீஸத்தை குரானை எடுத்துக்கிறோமா? ஒரு ஹதீஸை அவர்கள் அறிவித்திருந்தால் கூட அந்த ஹதீஸுகள் தள்ளப்படும்ங்கிற அளவுல உள்ள ஆட்கள் அது ஓதுனாங்கன்னு சொல்லி யாரை எழுதி வச்சுட்டாங்கன்னா அது குரான் ஆயிருமா? விலைக்கு பாதுகாக்கிறது அர்த்தம் என்ன? இப்ப நான் அந்த குரான் வச்சிருக்கிறேன், உங்கள்ட்ட தர்றேன், நீங்க ஒரு 40 பக்கத்தை கிழிச்சிட்டு கொண்டாந்து தர்றீங்க, 40 பக்கத்தை காணாம பாதுகாக்கப்படங்க முடியுமா? கிழிக்கலாம் செய்யலாம், யார் வேணாலும் கிழிக்கலாம். அல்ல வேற 40 பக்கத்தை தனியா எடுத்துட்டு வந்து இதை கிழிச்சு விட்டு அதை உள்ள சொருவி யாருக்கு அனுப்பிட்டேன்னு வைங்க, குரான் பாதுகாக்கப்படலன்னு சொல்ல முடியுமா? இந்த விளையாட்டுல நீங்க விளையாடலாம், ஆனா நாங்க கண்டுபிடிச்சிருவோம். பாதுகாக்கிறதுடைய அர்த்தம் என்ன? யார் வேண்டாலும் வேற மாதிரி எழுதலாம், வேற மாதிரி உச்சரிக்கலாம், இருக்கிறத கலட்டலாம், 2 இஸ்லாம். கோயத்துல கூட ஒரு குரானை வெளியிட்டாங்க, ஒரு 115 சூறா போட்டு, உடனே 5 நிமிஷத்துல கண்டுபிடிச்சிட்டாங்க. இது சேர்த்திருக்காங்க, கண்டுபிடிச்சு நினைச்சாங்க குரானை பேன் பண்ணாங்க. அந்த பேன் பண்ண குரான் நம்மள்ட்ட இந்த கண்காட்சியில வச்சிருந்தோம். மதுரை மாநாடு நடக்கும்போது அந்த பேன் பண்ண குரானை நினைச்சிருந்தோம், இதுதான் கோயத்துல தடை செய்யப்பட்டது, இந்த நசாராக்கள் செஞ்ச யகூதிகள் செஞ்ச சதியா உண்ட குரான் மாதிரி ஆக்கி அங்கங்க ஒரு வசனத்துல மாத்தி விட்டுறது. அது ஒரு 100 வருஷம் வந்துருச்சுன்னு வைங்க, 100 வருஷமாக இந்த பெருதி இருக்குன்னு காட்டுறதுக்காக வேண்டி கண்டுக்கிறாம இருப்பாங்க. அப்படி மக்கள்கிட்ட போயிருந்து வைங்க. இப்படி எல்லாம் நீங்க செய்யலாம். இந்த குரான்ல ஒவ்வொரு சூறாவுலையும் நடுவுல ஒரு வசனத்தை உருவிட்டு அடிச்சு விட்டேன்னு வைங்க, ஒவ்வொரு சூறாவில் ஒரு வசனத்தை எடுத்து விடுறது. ஒவ்வொரு சூறாவில் வசனத்தை எடுத்த உடனே அப்படி மக்கள்கிட்ட போறீங்கல்ல, பாமர் மக்கள் மனப்பாடம் பண்ணாத மக்கள் அப்படி ஓதிக்கிட்டே போவாங்க. இடையில ஒண்ணு விடுபட்டது உங்களுக்கு தெரியாது. 100 வருஷம் ஆன பிறகு ஏதோ சூடான்ல உணவு ஓதிட்டு இருக்காங்க, வச்சிருக்காங்க ஒரு குரான், அதை வச்சுக்கிட்டு என்ன செய்யறான், பார்த்தீர்களா வேற மாதிரி இருக்குது, வேற மாதிரி இருந்தா மனப்பாடம் பண்ற செக் பண்ணி பார்க்கணும், தப்புன்னு தூக்கி போட்டு கரெக்டான குரானுக்கு போயிருவோமே. அதனால இதெல்லாம் செய்யலாம். இது மாதிரி சில மிஸ்டேக்குகளை என்ன செய்யறாங்க, ஆதாரமா காட்டுகிறார்கள். கண்டிப்பாக அந்த வருஷங்கிறதும் ஒரு ஆத்தன்டிக்கான ஆள் கிடையாது, ஹப்ஸுங்கிறவரே ஆத்தன்டிக்கான ஏற்கத்தக்க ஒரு ஆள் கிடையாது என்பதையும் இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணிக் கொள்ளுங்கள். Also, they put a big allegation that you have 2 versions of Quran. One is Varsh Quran and the other one is Hafs Quran. Now, whenever you have to talk about a person, if we have to decide whether to accept or deny the hadith narrated by this person, you know what will we do? We have n number of scholars who have already analyzed the life history of all these people, and it has all been documented. So whenever we have to either believe or deny in a person, we refer to these scholarly works. Now, if you see about Varsh Quran, they claim that it has been recited by Nafi, and this Nafi is not the person who is the student of Ibn Umar. He is a different Nafi. If you see in the Hadith books, if you see in the art of Hadith books, you will find that this person is not authentic. He is not at all known. Similar cases with Hafs. So, for example, for the sake of argument, even if you take this Quran, remove 40 passages out of it, and then give it to us, we'll be able to identify that you have played with the Quran. Because we have it preserved in the root manuscript in the hearts of millions of Muslims, and we will be able to find out that you have either added or deleted or modified few verses in the Quran. Similarly, in Kuwait, sometime back, there was an allegation that the Quran was released with 115 surahs, which even we put on show during the Madurai exhibition.
some time back. So we have displayed that one. In that Quran, it had 115 surahs. And within 5 minutes of this Quran being put into public, it is proved that there is a modification in the surah and it is banned immediately. So you cannot do this claim with Bible. You cannot make an assure Bible can be preserved like this. But we Muslims firmly believe that even if you remove few chapters from this Quran and give it to us, we will be able to figure out that you have removed few chapters. This itself is a great proof that Quran is preserved in the hearts of millions of Muslims. அடுத்ததாக குர்ஆனை 7 விதமாக இறக்கப்பட்டது என்று ப்ராஃபட் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வாதத்தில் சொல்லுவாங்க, நபிகள் நாயகமே சொல்லியிருக்கிறாங்க. அந்த 7 தான் இது, 7 ஒரு ஆளு, தாள ஒரு ஆளு, இந்த மாதிரிலாம் உங்க யூனிஃபார்ம் இல்லைன்னு உங்க முகமது சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி என்ன செய்வாங்க, ஒரு வாதத்திற்கு வைப்பார்கள். குர்ஆன் 7 விதமாக அருளப்பட்டது என்பது உண்மை, அதனால விளங்கிற பாராட்டது என்பதும் உண்மை. 7 விதமாக அதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது என்பதும் உண்மை. அது என்ன 7 விதம்னா என்ன என்று சொன்னால், சொல்லை உச்சரிப்பது ஒரு விகாரத்திற்கு ஒரு விதமாக உச்சரிப்பார்கள், அது மட்டும்தான் உண்மை. உதாரணமாக கொண்டோமையானால், இப்ப வாழைப்பழம் இத கரெக்டா வாழைப்பழம் என்ன செய்வாங்க, வாழைப்பழம் படிச்சிருவாங்க சில பேர். சில பேர்கிட்ட வாழைப்பழம் எழுதுனா கூட வாயப்பழம் அப்படிதான் பார்ப்பாங்க. வாழைப்பழம் எழுதிருக்கு, எழுத்த காட்டி படிக்க சொன்னா கூட எழுத்துல மாறாத வரவேன் எழுதும்போது என்ன செய்வான், அந்த சொல்ல அப்படிதான் வருது, நாக்கு வருது. சிலருடைய நாக்கையாது இல்லையா, வளையாத காரணத்தினால் இப்ப நம்மள இந்த 3 நாவை சொல்ல சொல்லுங்க தமிழ்நாட்டுக்காரன தெரியாது. நானாவுல 2 நானா இருக்கு, 2 விதமா வித்தியாசமா சொல்லுன்னு கேட்டா அவனுக்கு நானா இருக்கு சொல்லுடா, அவனுக்கு சொல்ல தெரியாது. அப்ப நம்ம தமிழ் மொழியிலேயே 3 விதமா உச்சங்கள் இருக்கும் பொழுது 3 மாதிரியா வாசிக்கிறான். அப்படிலாம் இருக்கும் பொழுது அப்ப ஒருத்தன் வாழைப்பழம்ங்கிறான், வாழைப்பழம் லானப்பழம், வாழைப்பழம் அப்படிங்கிறான், ஒருத்தன் வாயப்பழம் அப்படிங்கிறான். இந்த 3மே என்ன சரியா, 3 சரிதான். அவன் நாக்கு அப்படி பழகி இருக்கிறது. இந்த வாழைப்பழத்துக்கு மட்டும் சொல்ல மாட்டான், கிளவினால் கைவி வாழைப்பழத்துக்கு மட்டும் எங்க எல்லாம் அது வருது, அங்க எல்லாம் இப்படித்தான் அவன் சொல்லுவான், சுட்டுப்பா அவனுக்கு வராது. இப்படி அவன் பழகி இருந்தானே, ஆனால் அந்த மாதிரி தானே வாசிப்பான். அப்ப தமிழ்ல எடுத்துக்கிட்டா சென்னை தமிழ் இருக்கிறது, இவன் ஒரு டைப்பா தமிழ் தான். கோயமுத்தூருக்குன்னா அவன் வேற மாதிரியா இருக்கு, நம்ம சொல்ற அதே வார்த்தையை அந்த வார்த்தையை தான் சொல்லும், வேற மாதிரி இருக்கும் கோயமுத்தூர் தமிழ். யாழ்றதுக்கு இலங்கை பேசினா இலங்கையான்னு கேட்டுருவோம் நம்ம, அவங்க பேசுறது தமிழ். நீங்க ஸ்ரீலங்காவான்னு எதிர்க்கிறோம், அவங்க தமிழ்ல தான் பேசுறாங்க. அந்த வார்த்தைகள் என்ன செய்வாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. மதுரை தமிழ் ஒரு தமிழ் தான் செய்கிறது, நெல்லை தமிழ் தமிழ் இருக்கிறது, கன்னியாகுமரி அது ஒரு தமிழ் இருக்கிறது. சில சொற்கள் என்ன செய்யும், தஞ்சாவூருக்கு என்ன இருக்குது, 80 எழுதிட்டு 80 படிப்பான், 80 எழுதிட்டு 70 எழுது, இப்படியான வரமாட்டது, பழகிருச்சு. அப்ப இந்த மாதிரி சில பேர் இருக்கிறாங்க இல்லையா, இதத்தான் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, ஒரு ஹதீஸ் திருமதியில வர 2868வது ஹதீஸ்ல என்ன இருக்குன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல்ட்ட கேக்குறாங்க, ஜிப்ரீலே இன்னி புஇஸ்து இலா உம்மத்தின் உம்மீயின, நான் அனுப்பப்பட்டிருக்கிறது எழுதப்படியாத மக்களுக்கு. சும்மா அக்கு வேடா உச்சரிப்பெல்லாம் அழுத்தம் திருத்தமா ஓதுறவங்க படிச்சவங்களுக்கு. நான் அனுப்பப்பட்டிருப்பது படிக்காத சமுதாயத்திற்கு. மின்ஹுமுல் அஜூசு, அவங்கள கிழவர்கள் முதியவர்கள் இருக்கிறார்கள், கிளவிகிறார்கள், ஒஷேகுல் கபீரு கிழவன்கள் இருக்கிறார்கள், குலாம இளைஞர்கள் இருக்கிறார்கள், ஒரு ஜாரியத்து இளம்பெண்கள் இருக்கிறார்கள், ஒரு ரஜதி லம்ய கிதாபன் கத்து ஒருபோதும் புஸ்தகத்தை வைக்காதவர்கள் இருக்கிறார்கள். அதனால இவங்க அவங்க இஷ்டப்படி வாசிப்பாங்களே, அது நீங்க அல்லாஹ் அனுமதி வாங்கிட்டாங்க என்று கேட்டேன். அதுக்கு தான் விதமாக அல்லாஹ் அறிவிச்சான். எகிப்துல ஒரு அந்த வாசிப்பாங்க, ஹாவக் தான் சொல்லுவான், ஒருல வலா கா வலா கால் இல்ல நாம சொல்லுவான். எந்த ஹாண்டு தான் இருப்பீங்க, நம்ம காண்டு தான் சொல்லுவான். நீ ஒரு தப்புனா போயிடுவான், சொன்னாலும் வராது. அவன் அப்படி போயிட்டதுனால அந்த ஒரு ஓசை தான் வந்தது. அந்த ஓசை குறைசிகளுடைய பாஷையில் இறங்கியது, கரெக்டான உச்சரிப்புல இறங்குது. அந்த கரெக்டான அதாவது எப்படி இருக்கோ அது மாதிரி ஓதுறாங்க, அது கரெக்டான இருக்கு. சில பேர் மாத்தி ஓதுனா பாவியாக கூடாது என்று ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. கிளவ பல்லு போனா சொல்லு போச்சு சொல்லுவாங்க இல்லையா, படிச்சுன்னு வைங்களேன், சொல்லும் ஒழுங்க தெளிவா உச்சு வராது. குர்ஆனை ஓதுனா கரெக்டா ஓதுவானா, கரெக்டா பண்ணா கூட ஓதுவான். சில சொற்கள் கொண்டு வரக்கூடிய சொற்கள்லாம் அவனுக்கு அடிபட்டு போய்விடும். அதுக்கு தான் கிழவர்கள் பல்லு போனவர்கள் சின்ன பேர் இருக்கிறாங்க, படிக்க இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் பாவியாது அப்படின்றது. வட்டாரத்தில் வழக்கு ஒண்ணு, வழக்கு ஒண்ணு, ஈராக் வழக்கு ஒண்ணு, சவுக்கு ஒண்ணு இருந்துச்சா 7 வகையான வழக்கு இருந்தது. அதுதான் அனுமதிக்கப்பட்டது, 7 அவ்வளவுதான். அதுக்காக வேண்டி ஏஆக்குறது, இதை மாத்துறது ஒண்ணு சிறு அதெல்லாம் கிடையாது.
அதெல்லாம் விளங்காம அறியாமையில சில பேர் சேர்த்து கொண்ட விஷயம் தவிர உச்சரிப்பு ஒரே சொல்லையே அர்த்தம் அதுவா தான் இருக்கும். வாயப்பழம் சொன்னாலும் அதான் வாயப்பையன் தாண்டா என்ன வாயப்பழம் இல்லைன்னு சொல்லுவீங்க, வாழைப்பழம் தாண்டு அவனுக்கு அதை தான் கொடுப்பீங்க, வாயப்பையன் தாண்டாலும் அவனுக்கு அதான் கொண்டு கொடுப்பீங்க, வாரம் ஒண்ணு கொண்டு வாங்க அதான் கொடுப்பீங்க. அர்த்தம் ஒண்ணுமே மாறு. அவன் நாக்கு பளவல் அவ்வளவுதான். நாளவான்னு கொடுத்த சலுகை தான் நாக்கு என்பது. 7 கிராத் என்னன்னு கேட்டா கரெக்டா நாக்கு உள்ளவன் கரெக்டா குறைசி மாதிரி ஓதிரு. நாக்கு வளையா நம்ம உருதுக்காரர்கள் போய் உதாரணத்துக்குமே அவங்களுக்கு ஜாலின்றாங்க, ஜே தான் சொல்லுவாங்களே தவிர அவங்களுக்கு லாது வராது. சுட்டு போட்டாலும் வரலன்னு வைங்க, அல்ல பிடிக்க போறானா முயற்சி பண்ணுங்க வரல போ அப்படி இல்லையா. அந்த மாதிரியான விஷயத்தை எடுத்துக்கொண்டு 7 குரான் இருக்கு, ஒரு குரான்ல வைக்கிற சொல்லிவிட்டாங்க என்று இந்த மாதிரி ஒரு வாதத்தை வைக்கிறார்கள். சொல்லுங்க. Another allegation is telling that Prophet Muhammad sallallahu alaihi wasallam told that there are certain types of religion of taskraj is what their allegation is. Looking at the allegation, realize that not an allegation. It is also clearly proving that Quran is prescribed. For example, in a community wherever we were living, there are different slangs on the same page. We put an example. For example, take the word college, and the same word will be pronounced as college, Tamil college in Kerala. Does change the meaning of the word? So because of their local language, some people say it's college, still say it as college, so they engage, right? So change the meaning. Whenever somebody said, I wanted to go to school, think that he's not going to college, he'll understand that he's going to college, only problem that he's able to pronounce it properly. Similarly, take n number of examples. Lorry is a word. Kerala pronounce it as lori, and Tamil is as sari. That doesn't mean that these are 3 different words. These are 3 different words pronounced with slang. Similarly, during the time of Prophet Muhammad sallallahu alaihi wasallam, there were people of different living in Makkah. People are from Syria, people are from Iraq, people are from Arab, and so many places, and everybody had own tongue. Everybody had their own slang of reciting the language. Very evident from the hadith in Sunan Tirmidhi, hadith number 268, when Jibril alayhi salam and Prophet Muhammad sallallahu alaihi wasallam complains on that for revealing the Quran, Allah subhanahu wa ta'ala, but I am sent to a ummi, a illiterate society. I have been prophet to this illiterate society, and there are many elderly people in them, there are many young youth in them. How do you everybody recite the book of it in the same way, and then who never even read the book? So for that, he can answer that you don't have to worry because accepted. That is why Prophet Muhammad sallallahu alaihi wasallam recognizes and authorizes the 7 types pronouncing the word. That doesn't mean that Prophet Muhammad gave permission to change the meaning. You pronounce it however way you want. Ultimately, if it means the same, it is evident that it has been preserved. For another example, a well-known example for the Muslims, that many Urdu-speaking Muslims, Urdu as their mother tongue, many Urdu-speaking Muslims will not be able to pronounce the word wad. They will say walalzalin, right? But for Tamils will say walallalin. Both are wrong. It has to be walallalin. So that doesn't mean that all the 3 are reciting Quran differently. It means that they are reciting the same word, but in slang. அன்புள்ள சகோதரர்களை விளக்கி கொண்டு நிறைய இருக்கிறது. இருந்தாலும் இவ்வளவு மற்ற விஷயங்களுக்கு வருவோம். என்ன நம்ம பைபிள்ல உள்ள ஆபாச விஷயம் இருக்கு, முரண்டு இருக்கு, இப்படிலாம் சொல்லும் சொல்றதுக்கு இல்லாத காரணத்தை தானே இருக்குது. நம்மள்ட்ட ஏன் குரான்ல இருக்கு கருத்து கருத்தமா இப்ப சொன்னது குரானுடைய டெக்ஸ்ட் சம்பந்தமா சொன்னதுன்னா குரானுடைய டெக்ஸ்ட்லயே மாற்றம் வந்துச்சுன்ற சட்டம் இப்ப பார்த்து இதே அந்த இந்த ஆயத்தை மாத்தமா இருக்கு, அங்க சொல்லுறான்னு இங்க எப்படி சொன்னது இறை வேதம் இல்ல, இந்த மாதிரியான ஸ்டைல்ல குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள். ரொம்ப கவனமா ஆனா சிந்திச்சு பார்த்து அது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனாலையும் தெரிந்து வைத்துக் கொண்டீர்களே, ஆனால் இவ்வளவு கஷ்டப்பட்டு மிஷனரியே ஒர்க் பண்ணி கிறிஸ்துவ மக்களே ஒரு வேலை செஞ்சு இதா பாடலாம் கண்டுபிடிக்க முடியலையா? சாதாரணமா அது அவ்வளவு பண செலவு செய்ய இஸ்லாமிய வளர்ச்சியை தடுக்கணுமானால் என்னமா வழியை சுமத்தணும் கண்டுபிடிச்ச குறையில தமாஷாவே இருக்கு. அவங்க சொல்ல பாடலாம் பார்த்தா உங்களுக்கு முரண்டு எல்லாம் பாடுவாங்க. இப்படித்தான் கண்டுபிடிக்க முடிந்தது. அந்த மாதிரியான கேள்விகளை அவங்க கேட்பாங்க. ஒவ்வொன்றுக்கு என்ன செய்ய அவங்க என்ன கேட்பாங்க கேள்வியை முதல்ல உருவாக்கிருங்க. அதுக்கு உடனுக்கு நீண்டதா போவாது. ஒரு கேள்வி ஒரு ஆன்சர், கேள்வி ஆன்சர் மொத்தமா வாங்கிட்டு பதில் சொன்னோம்ல, அப்படி இல்லாம ஒரு கேள்வி ஒரு இப்படி வரும். Clearly, the third topic is that they'll also put few verses from Quran, and that this is self-contradicting. When we put n number of verses from Bible, but did not even now they will put lot of verses from the Quran and say this verse contradicting with the other one. In reality, these verses are not contradicting. It is thought you will have contradiction in Quran. It's free from Quran. And the Christian mission spending crores, millions and billions of money in just making sure that they don't want the growth of his spread. In order to this growth, they put lot of plans, they have put so much, bring these allegations, which will fall straight now, inshallah. So let us the one from them and we'll continue answers. 3வது அத்தியாயம் 4வது வசனம். In Surah
Surah 3, verse 42 and 45. மரியம் வானவர் பேசினார்கள். How many angels did spoke to Maryam? பல பேர் என்று உள்ளது. Many angels. 17 Chapter 19 to 21. ஒரே ஒரு ஒன்று உள்ளது. Only angels spoke to Mary. இது முரண்பாடா? Isn't it called account? அதாவது மூணாவது மரியம் அவங்களுக்கு ஈசா இருக்கிறாங்க இல்லையா, அதை பற்றி 3வது அத்தியாயம் 2 ல இருந்து 5 வரைக்கும் காலத்து மலாய்க்கத்து வானவர்கள் வந்தார்கள். அது 19வது அத்தியாயத்துல 17 90 வரைக்கும்னா ஒருவர் வந்து சொல்லு என்று கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு அளவான உருவான இது முரண் இல்லைங்கிறாங்க. இது ஒரு நாள் வரக்கூடிய ஒரு கேள்விங்க. இப்ப யானை எப்படி வந்துச்சு, புயல்ல பெரிய ஏற்பட்டுச்சு, இதை போய் ஒரு பார்வையிடும் என்ன செய்யும், முதல் போயிட்டார் அப்படி சொல்லலாம். முதல்வர் போவாரு, அவர் மட்டும் தண்ணி பார்த்துட்டு வருவாரா, அவர் கூட வேற மந்திட்டு போவார். பார்வையிட்டார்கள் நேற்று முதல்வர், இன்னைக்கு அமைச்சு சொல்ல முடியுமா? அனைவரும் இருக்கும் பொழுது அனைவரும் சொல்வதும் வழக்கு உள்ளதுதான். அதில் முக்கியமான இவரை சொல்வதும் மக்கள் உள்ளதுதான். ஒரு கூட்டா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமோட ஒரு போய் நடிச்சுறாங்க, முக்கியத்தை அவரை சொல்லுவாங்க, முக்கியத்துவம் எல்லாரும் சொல்ல வேண்டி வந்தாருக்காங்க. இங்க நாங்க எல்லா கூடிய பெண்ண முதலோட சேர்ந்து எல்லாரும் சேர்த்து அமைச்சர்னு சொல்லுவோம், முதல் முடிவெடுத்தாம சொல்லுவோம். ரெண்டும் முரண் கிடையாது. இப்படியான ஒரு வார்த்தை பிரயோகம் ஒரு வார்த்தை பிரயோகம் இருந்தால் இணைத்து கொள்வோம். என்ன செய்வோம், அமைச்சர்கள் போனாங்க, ஒரு அமைச்சர்கள் தாங்க இது முரண் இல்லைன்னு வழங்கிறோமா இல்லையா? அன்றுதான் இது புரிஞ்ச வேண்டிய ஒரு இதான் முரண் அடிக்கிற முரணை பாருங்க. இது சாதாரண இல்லாம பேசக்கூடிய முறை தான் குர்ஆனை எல்லாம் சொல்லுகிறான். அதுக்கான பதில். First comment that in chapter 3 verse 43 it is nothing about it is that Jibril alayhis salam comes and speak. It is narrated many angels have come to speak to Maryam alayhis salam. So they are trying to prove that this verse is contrary to the verse 19 verse 17 to 21. Then it is clearly mentioned that only one angel spoke to Maryam alayhis salam. Now question itself is like this: for if that the prime minister went and attended a function in some we say that the delegates ministers prime minister attend the same function. It is not fiction. Again, additional information. Whenever the of a thing, in other words, if it is generic thing, you club these two and come to a conclusion that both panel of us and the prime minister went and attended the function. This is the first allegation, which is like false. அடுத்த தோழர்களே, dear, the next the questions. அல்லாஹ்வில் ஆண்டுகள் என்பது 1000 In that of Allah, the earthly years 1000 or 50,000. 22வது அத்தியாயம் 40 வசனத்தில் 1000 என்று வருகிறது. In the chapter 22 verse 14 it says 70 அத்தியாயம் 4 வசனத்தில் 50,000 என்று வருகின்றது. Chapter 7 it says 5000. இது முரண்பாடு தானே? Isn't it a contradiction? அதாவது குர்ஆன்ல ஒரு நாள் பற்றி சொல்லும் பொழுது 1000 வருஷத்துக்கு நிகரான நாள் அப்படியே ஒரு இடத்துல சொல்கிறது. இந்த ரெண்டு படுகிறது 1000 வருஷத்துக்கு உள்ளது. 54 வருஷத்துக்கானது இதை எடுத்துக்கொள்ள 1000 அல்ல இல்ல, அப்ப இது அல்லாஹ் வார்த்தை இல்ல என்று சொல்லுது. இதுவும் வீணத்தினால் வர கேள்விதான். காரணமா இங்க இருந்து நம்ம தாம்பரம் ஒரு ஏரியா, அதுக்கு போறது சைக்கிள்ல போனா அதுக்கு ஒரு 2 ஹவர் வரும், கார்ல போனா 1 ஹவர் வருவீங்க, 1 ஹவர் 2 ஹவர் முரணா இருக்குது. 1 ஹவர் சொன்ன அப்புறம் 2 ஹவர் கேட்டா இவங்க என்ன சொல்லுவீங்க? சைக்கிளுக்கு 2 மணி நேரம் கவனிக்கணும், 2 மணி கார் வாகனம் டைம் செய்யும். என்ன இருக்குன்னா 1000 வேற விஷயம், 50,000 விஷயம், ரெண்டு ஒரே விஷயம். அந்த வசனம் இருக்கிற எப்படின்னா ஜுல் மக்கத்து ஒரு மாணவர் பூமிக்கு வருவார், இதை விட்டு போய் போவதனுடைய வாழ் என்ன போவார்கா ஒரு 4 நாளமா கணக்கு 50,000 வருஷம் அதை முன்னும் காலத்துல வராது. ஒரு 50 வருஷத்துக்கு 50,000 நாளுக்கு சமம் அல்ல. அந்த வருஷம் 1000 இன்ட்டு முடிஞ்சு வருமா கால்குலேட்டர்ல வராது. அவ்வளவு நம்ம கம்ப்யூட்டர்ல செய்யணும். அப்ப அவங்க ஏகத்துல போறாங்க. 50 வருஷம் ஆக்கணும் இருக்குமோ அதுக்கு மாதிரியான வேக செல்வாங்க. ஏறிவதை பற்றி சொல்லி, அதாவது ஒளியால் வைக்கப்பட்ட வானல் வேகத்துக்கு கணக்கு பண்ணி பார்த்தீங்க வேகத்தில் பண்ணுவாங்க. இந்த 50,000 அந்த ஆசம் என்பது 30 அத்தியாயத்தில் வசனத்தில் 22வது 37வது சொல்லப்படுது. அதாவது அவன் காரியங்களை பூமி வரைக்கிறான். அப்ப சூழ்ச்சிகளை அட்டளைகள் நோக்கி ஏறது மின் காராரு அல்லா 1000 வருடத்துக்கு நிகர் நாள் அந்த என்ன செய்கிறது? அது போக கட்டளையின் வேகம் நம்ம கணக்குல பேச்சுடைய விட ஒளியுடைய என்னது கூடத்தான் பேசுறது. நீங்க சாரண சிறுபிள்ளையில படிக்கும் போது வச்சிருப்பீங்க, புனித வண்ணல் இருப்பாங்கல்ல, அவங்க வைக்கும் போது வைப்பாங்க, அடிக்க நம்ம பார்ப்போம், கொஞ்ச நேரம் துவச்சிட்டு அடிப்பாரு.
தூக்க சடக்கு அது சத்தம் கேட்கணும். எப்ப சத்தம்? துணியை தூக்குவார் சத்தம் ஒளிச்சி உடனே வந்து சத்தம் வந்து காய்கள் அப்படி இருக்கிறது வருது. எல்லாம் பாருங்க அவ்வளவு என்ன செய்யும் கட்டளைய வேகம் ஒரு நாளைக்கு வருஷமா கட்டளை பண்ணி அந்த கணக்கு ஒளி எடுக்குமா வந்து குர்ஆன் கூடிய ஒரு சிபாடுன்னு சொன்னா நம்ம அறிவி கூலிங்கிறது நிரந்தரம் கிடையாது. இது வந்து வேகத்தை நீங்க எவ்வளவு போறீங்களோ அவ்வளவு காலம் மாறுதுன்னு நம்ம சொன்னோம். இட் இஸ் நாட் அப்சர்வ். இது அந்த ஃப்ரேம் ரெஃபரன்ஸ். நீங்க என்ன ஸ்பீட்ல போறீங்களோ அதற்கு ஏற்ப நேரம் ரிலேட்டிவிட்டி. ஒரு அலியுடைய வேகத்தை நெருக்கமாக வரும் அவ்வளவு டைலேஷன் சுருக்கமாக வேகமாக போகக்கூடிய நேரம் அளவுக்கு வேகமாக அந்த அளவுக்கு வரும். ஒவ்வொரு ஆளுக்கும் நேரம்ங்கிறத தான் அறிவியல். ரெண்டு இங்க 3 விதமான நேரம்ங்கிறான். நேரம் கூடிய மறு நேரம் செல்லக்கூடியவர்களுக்கு ஒரு நேரம் 3 நேரங்கிறது உடன்பாடு வேதம் சொல்லுங்க அப்படியே. Put another that on chapter 47 is mentioned 1 day 1000 days 10 years, and another chapter verse 4 is mentioned 1 day is 50,000 years. Two different issues on the same one. These two verses talking about things. Verse 7 chapter 7 verse 4 it is about the speed of the angel. They will come down this and they will go Allah speed equal 50,000 years. They will the speed 8,000 years. Now in the second verse chapter 40 here talking of the Allah traveling orders of traveling to 1 day is 1,000 years. These two are things. For let me take an example of the thunder. All of us have seen the sky when it is in, you will thunderstorm, you will see some of the lightning. Initially you see the lightning, but after a fraction of second is when you will hear the noise. Travel faster in the sound. It shows that we hear two different. One is the which was talked about. Another one is the speed of the dove of Allah. Two are things, and the restriction however it is to prove that God's word. We have applied on Quran is about theory, and this was example there by finding out a question showing us which is Quran is God. அன்பான friends, முரண்பாடு கூறுபவர்கள் குர்ஆனுக்கு whatever is the content of Quran they say that show proof. நான் அடுத்து ஆதரவிக்கின்றேன். Another proof. சுவனத்தில் தோட்டங்கள் இருக்கு. How many are there? 41 அத்தியாய வசனத்தில் Chapter 1 verse 57வது வசனம் 7வது வசனம் and chapter 7 verse 21. ஒரே ஒரு தோட்டம் வருகின்றது. 1 is in the heaven. 8வது அத்தியாயம் 9வது வசனம் Chapter 8:31. 22வது அத்தியாயம் 23வது 20:23. 25 வசனம் 20 வசனம் Chapter 23 chapter 2 verse 23. பல தோட்டம் இருக்கின்றது படா இல்லையா? It says many are there, isn't it? அது சொற்களை சொல்லும் குர்ஆன்ல சில வசனங்கள்ல சொல்லப்படுகிறது என்று சொல்கிறது. சில வசனங்கள் சொல் ஒருமையா குர்ஆன்ல சொல்லப்படுது. சொர்க்கங்கள் என்னையாவும் சொல்கிறது. சொர்க்கமா முரண்பாடா இருக்கு. இத வேதமா இத நம்ம எப்படி எடுத்து போட்டுட்டு இருக்கோம். இதுல முரண்பாடா பாருங்க. என்னன்னு கேட்டா இது தெரியல உங்களுக்கு இல்ல. பெயர்கள் வகை இருக்கிறது. ஒன்னு தனிப்பெயர், ஒன்னு பெயர். தனிப்பெயர்னா என்ன? இவர் பேர் அப்பாஸ், இவர் தான் ஆளு. விளங்குதா? தனிப்பெயர். அது மாதிரி எதுக்கும் சேர்த்து பொதுவா ஒரு பெயர். குவளைங்கிறது வந்து பேர் கிடையாது. நம்ம பேரு நீங்க வச்சுக்கிறீங்க குவளை தான். அப்ப குவளைங்கிற தமிழர்னு சொல்றது ஒரு பொதுவான பெயர். பொதுவான பெயர் பொறுத்த வரைக்கும் எல்லா மொழியிலையும் அரட்டும் இல்ல, ஆங்கிலமா இருக்கட்டும் தமிழ் இருக்கட்டும் உலக வந்து இலான அகராதி இல்லாத மொழியா இருந்தாலும் அதை ஒருமை சொல்லலாம். பன்மை ரெண்டையும் பிறந்து கலந்து அவர்கள் வந்து சொல்லுதாரணமா நன்றி கெட்டவன் மனிதர்கள் நன்றி கெட்டவர் ரெண்டு கண வித்தியாசம். சரி, எது மனிதன் நன்றி கெட்டவன் புது இனம்ங்கிற அடிப்படையில் சொல்லிட்டு இருக்கிறது. மனிதர்கள் நன்றி கெட்டவர்கள். அப்ப மனிதன் சொன்னாலும் ஒத்தனை நன்றி கெட்டவனா? அப்படி யார புரியுங்களா? மனிதன் நன்மையானவன்